எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் விடை தேடும் ஆத்மா. இந்த கதையில வரக்கூடிய பெயர்கள், கேரக்டர், இதுல வரக்கூடிய ஊர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. விடை தேடும் ஆத்மா கதை முழுக்க முழுக்க கற்பனையானதே. நைட்டு 9:30 மணிக்கு அந்த பார்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க நரேன், பாலு, பிரகாஷ். நரேன் நல்லா குடிச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாலு பிரகாஷை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். பாலு தண்ணி அடிக்க மாட்டான். ஆனா நரேன், பாலு, பிரகாஷ் எல்லாரும் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். கம்பெனினா ஒரு பெரிய கம்பெனி இல்லை, அது ஒரு கலெக்ஷன் கம்பெனி. ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது பொருள் வாங்கினவங்க அதை டியூல வாங்கியிருப்பாங்க. அதை வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ண ஒரு சின்ன கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊர் என்னமோ திருநெல்வேலியாக இருந்தாலும் சென்னைக்கு வந்து பிழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் நரேன். அதே மாதிரி தான் பாலுவும் பிரகாஷும் வேற வேற ஊர்ல இருந்து இங்கே ஸ்டே பண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மாச சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில வந்துடணும் அப்படிங்கிற முடிவோட வந்து செய்யற வேலை. அதனால அதுல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தீர்த்துக்கிற ஒரே இடம் பார் மட்டும்தான். நரேனோட இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? நரேன் புலம்பிக்கிட்டே தண்ணி அடிச்சிட்டு இருக்க பாலு பாக்குறான். டேய், நீ ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நம்ம 8:45 உள்ள வந்தோம். வழக்கமா என்னைக்காவது ஒரு நாள் தான் சரக்கு அடிப்பீங்க. இன்னைக்கு என்னடா நரேன் இப்படி பண்ற? மனசு கஷ்டமா இருக்குடா மச்சான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியாது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. தண்ணி போட்டுக்கிட்டு பாதி குரல் மட்டும்தான் தெளிவா வருது, மீதி எல்லாம் பயங்கரமா உளர்றான். பிரகாஷ் அந்த அளவுக்கு தண்ணி அடிக்கலினாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. டேய் பாலு, சும்மா விடுறா, அவனை புலம்ப விடுறா. அவன் புலம்புனாதான் அவன் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் தேரும். பிரகாஷ் நல்ல ஃப்ரெண்டுனா நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்துறது. அவனுக்கு இந்தெல்லாம் ஒரு மனசு கஷ்டமா? நாமெல்லாம் வாங்காத்துட்டா அவன் வாங்கிட்டான். டேய், என்னடா அப்படி சொல்ற? பின் என்னடா நரேன், நீ பாட்டுக்கு இப்படியே குடிச்சிட்டு இருக்கிற? டேய், இதெல்லாம் இந்த உலகத்துல அநீதிக்கு எதிராக இருக்கிறவங்க பண்ற காரியம். அதை பார்த்து நான் எப்படிடா பொங்காம இருக்கட்டும்? ஆமா, நல்லா பொங்குன. காசையும் கொடுத்து உடம்பையும் எடுத்துக்கிட்டு. டேய், ஒரு உதவி பண்ண தப்பாடா? உதவி பண்ணதுக்காகவாடா அந்த மேனேஜர் என்னை போட்டு அப்படி பேசினா? பெருமூச்சு விட்ட பாலு, உதவி பண்ண தப்பில்லடா. கலெக்ஷனுக்கு போன இடத்துல பரவாயில்லைங்க, நீங்க அடுத்த மாசம் இல்ல 6 மாசம் கூட கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட. அவன் பாட்டுக்கு ஊரை காலி பண்ணிட்டு போய் இதோட 4 மாசம் ஆச்சு. அவன் 2 மாசம் கழிச்சு வருவானா வரமாட்டானான்னு உனக்கு தெரியுமா? பாவண்டா, அவனுக்கு 3 பிள்ளைங்க. 3வது பிள்ளை ரொம்ப துளிவுண்டா கையில இருந்துச்சு. பார்க்கறக்கே பாவமா இருந்தான். அதனாலதான் கலெக்ஷனுக்கு போனப்போ அவன் துக்கத்தை சொன்னோன்னே மனசு உருகிட்டேன். வீட்டுக்குள்ள அவங்க பொண்டாட்டி ரொம்ப ஒல்லிடா, ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. ஒல்லினா டயட்னால இல்லடா, பசினால. நானும் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு தான் மனசு பொறுக்காம 4 நல்ல வார்த்தை பேசினேன். அந்த 4 நல்ல வார்த்தையில இந்த ஒரு வார்த்தை தப்பி தவறி வந்துடுச்சு. அதுக்காக அவன் ஊரை விட்டாடா போவான்? ஊரை விட்டு எங்க போனான்னு தெரியல. இந்த மேனேஜரு அன்னைக்கு கலெக்ஷன் காசோட சேர்ந்து இந்த 4 மாச கலெக்ஷன் காசு மொத்தமா 8 மாச கலெக்ஷன் காசை எங்கிட்ட இருந்து பிடிப்பங்கிறான். என் சம்பளமே அதோட 3 மாசத்தை போட்டோம்னா தான் அந்த கலெக்ஷன் காசுக்கு ஈக்குவலா வரும். இன்னைக்கு அவன் பேசுனது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சொல்லிட்டு டம்ளாரை எடுத்து மறுபடியும் குடிக்க, டேய், இதுக்கு மேல குடிச்சிங்கன்னா அவ்வளோதான், எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். பேப்பர்ல மிக்சர் இருக்க எடுத்து வாயில போட்டுட்டு பெருசா ஒரு ஏப்பம் விட்டவன் மறுபடியும் கீழே குமிஞ்சு, பாலு, நான் யாருக்குனாலும் உதவி பண்ணுவேன்டா. இதோ அங்க கொண்டிருக்காரே ஒரு அங்கிள், அவருக்கு பண்ணுவேன். இதோ இங்க இருக்கானே இந்த பிரகாஷ், இவனுக்கு பண்ணுவேன். அவ்வளோ எதுக்கு, அந்த போட்டோல இருக்கிறாரே ஒருத்தர், அவருக்கும் நான் பண்ணுவேன். இதோ இந்த பேப்பர்ல இருக்காரு இவரு, இவருக்கும் நான் உதவி பண்ணுவேன். கீழே குமிஞ்சுவேன். சார், உங்களுக்கு என்ன சார் உதவி வேணும் கேளுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவியும் பண்றேன். உங்களுக்கு ஆனதை நான் பண்ணி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு சார். இது உங்க மேல சத்தியம் சார். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க சார், நான் பண்றேன் சார். இது சத்தியம் சத்தியம் சார்னு அந்த பேப்பரை அடிக்க, டக்குன்னு ஆல்ரெடி அவன் சொன்ன போட்டோ திரும்பி பார்த்தா அது ஒரு கடவுளோட போட்டோ. பாலு, ஏண்டா, அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் நீ உதவி பண்ணுவ? ஆமாண்டா, அந்த போட்டோல இருக்கிறவருக்கும் நான் உதவி பண்ணுவேன். அவர் யாரு, அவ்வளோ பெரிய ஆளா? அது சரிதான், அங்க இருக்கிறது யாருன்னு கூட தெரியாம நல்லா உதவி பண்ணுவேன். எந்திரி போலாம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. புலம்பிக்கிட்டே இருக்க வேற வழி இல்லாம நரேனை கையை பிடிச்சு தூக்கிட்டு பாலு வெளியில வர, ஓரளவுக்கு தட்டு தட்டு மாதிரி பிரகாஷும் பின்னாடியே வராங்க.
பிரகாஷ், இப்படியே போனா 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. பைக்ல சைடு லாக் போட்டு வர வெயிட் பண்ணுங்க. 3 பேர்த்தோட பைக் இங்கேயே நிக்கட்டும். நானு உங்க 2 பேத்தையும் அவங்க அவங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பைக் எடுத்துக்கிறேன். பிரகாஷ் உடனே, ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பைக் எல்லாம் வீட்டுக்கு போனேன் என் பொண்டாட்டி கழுத்து அறுத்துருவா. அதனால நான் மெல்ல மெல்ல பைக்ல போயிருக்கேன். இவன் பைக் வேணா ஒரு ஓரமா நிறுத்திட்டு நீ கொண்டு விட்டுட்டு வந்து எடுத்துட்டு போ. சொன்ன பிரகாஷ் அடுத்து பாலுவோட பேச்சை கேட்காம வண்டி எடுத்துட்டு போக 2 பேர்த்தோட வண்டியும் சைட் லாக் போட்டுட்டு பாலு நரேனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. நரேனை கொண்டு போய் அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல விட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு. பாலு நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேல இருக்கும். நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் நரேன். இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கலக்கம் தானா வர ஆரம்பிக்குது. இத்தனை தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய தூக்கம் தானா முழிக்குது. அது அரை தூக்கம் முழிச்சிருக்கும் பொழுதே கடிகார முள்ளுடைய சத்தம் அவன் காதுக்கு தெளிவா கேக்குது. அதே நிமிஷம் டப்புன்னு கதவு ஒண்ணு அவன் வீட்டுல அடிக்குது. வெறுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். கீழே படுத்திருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. மெல்ல மெல்ல நினைச்சு பார்க்கறதுக்குள்ள தலைவலி மண்டையை பிடுங்குது. தலையில இறுக்கமா 2 பக்கம் வச்சு அமுத்திட்டு கதவு எங்க அடிச்சிச்சுன்னு சுத்தி முத்தியும் பார்க்கறான். வெளிக்கதவு லைட்டா திறந்து கிடக்க ஜன்னல்லாம் திறந்தா இருந்துச்சு. காத்து அப்படி ஒன்று வெளியில அடிக்கிற மாதிரி தெரில. ஆனா டப்புன்னு சத்தம் தான். மெல்ல எந்திரிச்சு கதவு பக்கத்துல போலான்ட்டு போகிறதுக்குள்ள கதவு தானா மெல்ல மெல்ல திறக்குது. ச்சே, நைட் இந்நேரத்துக்கு காத்து வேற சொல்லிட்டு கதவை சாத்துறான். ஊர்ல இருந்து வந்து வேலை செய்ய வந்தவன் இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மேல இருக்கக்கூடிய, அதாவது 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல தனியா தங்கியிருக்கான். அங்க ஒரே ஒரு பேச்சுலர் இல்ல 2 பேச்சுலர்ஸ் மட்டும் தான் தங்க முடியும். இவன் மட்டும் தான் தங்கியிருக்கான். வாடகை ரொம்ப கம்மி. வசதியும் அதே மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ஜன்னல்கள் எல்லாம் திரும்பி பார்க்க 2 ஜன்னலும் திறந்திருக்க அதை போய் சாத்தலான்னு சொல்லிட்டு போனோன்னு தான் ஒரு யோசனை. இது ஒன்றும் மரத்தினால செஞ்ச ஜன்னல் இல்லையே, இது எல்லாம் இரும்புனால செஞ்சதானே. அதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் அடிக்கிற அளவுக்கு லூஸ் கிடையாது, டைட்டாக தானே இருக்கும். என்னமோ சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறான். வந்து பாயில உட்காரலாம் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் கதவுல சத்தம் கேட்குது. லாக் நல்லா போடாம விட்டுட்ட மாட்டிருக்கு. மேலேயும் கீழே எந்திரிச்சு லாக் போட்டுட்டு மறுபடியும் பாயில வந்து படுத்து தலையில கையை வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாம் பயங்கரமாக இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டோமே, யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சரியாக தெரியல. எப்படி இந்த மாத சம்பளத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறது? போன மாதமே அம்மா வீட்டுக்கு பணம் அனுப்புலின்னு கேட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் முனகல் மாதிரி இல்லை, அழுகிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரூமில் அவனை தவிர இன்னொருத்தங்க யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உறவு. மெல்ல எந்திரிச்சு உட்கார்றான். சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வாட்சை பார்க்குறான். வாட்சில் 1:45 மணியை நோக்கி போயிட்டுருக்குது மணி. அவனுக்குள்ள படபடப்பு தான் அதிகமாயிட்டே போகுது. எந்திரிச்சு மெல்ல சுற்றி பார்க்குறான். அப்படி ஒன்றும் எந்த ரூமும் கிடையாது. ஒரே ஒரு 10க்கு 10 மட்டும்தான். அதில் ஒரு ஓரமாக என்னைக்காவது சமைச்சு சாப்பிட்லான்னு சின்ன டேபிளில் ஒரு குட்டி அடுப்பு, கூட 4-5 பாத்திரம், தண்ணி கேனு, அவனோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபு. அதுலேயும் கம்மியான ட்ரெஸ் தான். கூட்டணும் அப்படின்னா கூட 2-3 நிமிஷத்தில் அந்த வீட்டை கூட்டி அள்ளிடலாம். அப்படி இருக்கக்கூடிய ரூமில் அவன் மூளை முச்சுடு தேடுற அளவுக்கு எதுவுமே சின்ன சத்தம் கேட்கல. மெல்ல மெல்ல அந்த இடத்துல சத்தம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குது. என்னவா இருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜன்னலை திறந்து வெளியில் பார்க்குறான். வெளியில் எந்த வேலையும் நடக்கலை. கதவை திறந்துட்டு வெளியில் போகலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள பரவாயில்ல இருக்கட்டும் இங்கேயே இருப்போன்ட்டு இருந்துக்கிறான். இதுக்கப்புறம் எங்கத்த தூங்குதுன்னு சொல்லிட்டு பாயில் ஒரு ஓரமாக உட்காந்து செவுத்துல சாஞ்சு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் ஃபோன் ஓப்பன் ஆகவே இல்லை. அந்த நேரத்தில் ஃபோனை நல்லா போட்டு ஆன் பண்ண பார்த்துட்டு இருக்கும் பொழுது காலடி சத்தம் கேட்குது. மெல்ல மெல்ல கதவுக்கு பக்கமாக கேட்ட காலடி சத்தம் நகர்ந்து நகர்ந்து அவன் பக்கத்தில் வந்து நிற்கிது. என்ன சத்தம், என்ன சத்தம்? எந்திரிச்சவன் கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை ஓப்பன் பண்ணி, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, வெளியில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பிரகாஷ், பாலு. இந்நேரத்துக்கு அவனுக்கு எதுக்கு வர போகிறானுங்க, அதுவும் வீட்டில் ஒய்ஃப்லாம் விட்டுட்டு. யாராவது இருக்கீங்களா, ஹவுஸ் ஓனர் அங்கிள், வேற யாராவது கீழிருந்து மேலே வந்து படுத்திருக்கீங்களா? நினச்சி பார்த்தவன் டக்குன்னு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறான். கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியுமே உள்ளே வரான். அவனுக்கு அங்கே இன்னும் யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உணர்வு வெளியில் யாரோ இருக்கிற மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளேயே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவன் வந்து மெல்ல உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காரும் பொழுது மறுபடியும்
காலடி சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பேப்பரோ காகிதமோ உருள்ற மாதிரி, கண்ணாடி பாட்டில் கீழே உலர்ந்து ஒடிக்கிற மாதிரி பல வித்தியாசமான சத்தம். அது என்னன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. மெல்ல கதவை லைட்டாக திறக்க ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம். வீட்டை சுற்றி இருட்டு மட்டும்தான். அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த லைட்டுக்கான சுவிட்சு வீட்டுக்கு வெளியில தான் இருக்குது. அதனால பெரும்பாலும் அவன் அந்த லைட்டை ஆஃப் பண்ண மாட்டான். கதவை திறக்கிறவனோட இதய துடிப்பு நல்லா பலமாகவே கேட்குது. என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே. கதவை மெல்ல மெல்ல திறந்து எட்டி பார்க்குறான். அங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா கூட இல்லை. இருந்தாலும் எதுக்கோ ஒரு சத்தம் போடுவன்ட்டு, யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வாங்க, நான் இப்போ தெளிவாக தான் இருக்கேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு உடனே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 4-5 பாத்திரங்கள் நடு ஹாலுக்கு உருண்டுட்டு வந்து விழுக, பதறி போனவன் அப்படியே வெளியில் நிற்கிறான். அவன் வெளியில் ஒரு நிமிஷம் நகராமல் நிற்க, திடீர்னு டம்முன்னு தண்ணி கேன் விழுகிற சத்தம். தண்ணி கேன் விழுந்து தண்ணி ஹால் முழுக்க ஓட அவனுக்கு எச்சம் முழுங்கிறது கூட ரொம்ப பயமாக இருக்குது. மெதுவாக காலை எடுத்து வச்சு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு எட்டி பார்க்குறான். பாத்திரங்கள் உருண்டு கிடக்க, அங்கே தண்ணி கீழே சிந்தி கிடக்க, என்னமோ மாதிரி வீட்டுக்குள்ளே இன்னும் ஆள் இருக்கிற உணர்வு. அவன் மட்டும் வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கிறான். வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ளே வா வான்னு யாரோ மனசில் அழைக்கிற மாதிரி இருக்குது. சத்தம் வெளியில் வரல, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துருன்னு ஒரு உணர்வு. திடீர்னு அவனுடைய கால் தடுமாறி வீட்டுக்குள்ளே போக, கதவு டப்புன்னு சாத்திடுது. திறந்த ஜன்னல் கூட டப்புன்னு சாத்த இவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. யாரு யார் இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் பேசுங்க, பேசினா தானே எனக்கு தெரியும். அவன் கண்ணில் கண் கலங்க கண்ணீரோட சுற்றி முற்றியும் பார்க்குறான். எந்த இடத்துல அவனுடைய அடுப்பெல்லாம் இருந்துச்சோ அதுக்கு நேர் எதிர்க்க ஒரே ஒரு சின்ன பலகை உட்கார்ற மாதிரி போட்டிருக்கான். அந்த பலகைக்கு பக்கத்தில் தான் மெல்ல மெல்ல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவன் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக ஒரு உருவம் தெரியறத பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறான். அவன் வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு கதவு பக்கம் திரும்பி கதவை திறக்கலான்னு முயற்சிக்கும் பொழுது கதவை திறக்கவே இல்லை. திறங்க, யாராவது வெளியில் லாக் பண்ணியிருக்கீங்களா? உள்ளுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்கு, திறங்க ப்ளீஸ் திறங்க சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அந்த உருவம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிய ஆரம்பிக்குது. யாராவது வாங்களேன், என்னை காப்பாற்றுங்க. கையில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. யாராவது காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு அந்த உருவம் எங்கே நிற்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு உருவம் அவனுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்குது. வால்னு ஒரு சத்தத்தோட அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் நடுக்கத்தில் குறுகி அப்படியே படுத்திருக்கான். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது கண்ணை முழிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பயம், அந்த சத்தம், ஒரு மாதிரியான முனகல் எல்லாம் அந்த 3/4 மணி நேரம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கண்ணை முழிக்கிறவன் மெல்ல மெல்ல பார்க்குறான். அந்த உருவம் அங்கே இல்லை. எப்போ முதல்ல அந்த உருவத்தை எந்த இடத்துல பார்த்தானோ அந்த இடத்துல அது நின்றுக்கிட்டு இருக்குது. அவன் மெல்ல மெல்ல எந்திரிச்சு கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒண்டி உட்காந்துக்கிறான். யார் நீ? என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, என்ன வேணும்? உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? சத்தியமாக ஞாபகம் இல்லை. நீ யார் முதல்ல? நான் இறந்து போன ஒரு ஆத்மா. என்ன சொல்கிற? இறந்து போன ஆத்மாவா? எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுரு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. நீ செத்ததுக்கு நானும் காரணமாக இருக்க மாட்டேன். நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேய் வந்தால் பழி வாங்க தான் வரும்னு. எங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்னமோ பண்ணிக்கோ, என்ன எதுவும் பண்ணாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உன்னை பழி வாங்க வரல. உனக்கு என்ன ஞாபகம் வரல? எனக்கு உன்னை ஞாபகம் வரல. யார் நீ? நல்லா பாரு. அது சொன்ன உடனே அந்த உருவத்தை பயந்த கண்களோட உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இல்லை, எனக்கு ஞாபகம் வரல. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன், நீயும் என்னை பார்த்த. உனக்கு ஞாபகம் வரல? இல்லை, எனக்கு ஞாபகம் வரல. அந்த பாரில், அந்த நியூஸ் பேப்பரில் நீ என்னை பார்க்கல? அது அப்படி கேட்ட உடனே அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது.
அவன் உனக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், உன் மேல சத்தியம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு, இது உன் மேல சத்தியம் சத்தியம்னு நியூஸ் பேப்பர்ல சத்தியம் பண்ணது இறந்து 1 வருஷம் ஆன ஒருத்தருடைய கண்ணீர் அஞ்சலி மேல. அந்த ஆள் தான் இப்போ ஆவியா வந்து அவ முன்னாடி நிக்கிறாங்க. என்னது? அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீ ஏன் இங்க வந்த? நீ தானே சொன்ன எனக்கு உதவி பண்றேன்னு. எனக்கு உன் உதவி வேணும். ஏய், என்னால முடியாது. நான் ஏதோ தண்ணி போட்டுட்டு உளறிட்டேன். அது என்னால எப்படி முடியும்? அதுவும் நீ ஒரு ஆவிங்கிற. எனக்கு இப்பவே செத்து போயிடுற மாதிரி பயமா இருக்குது. இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கான்னு நம்புறதுக்குள்ள நான் இறந்தே போயிடுவேன். என்னால முடியாது. இங்க பாரு, இறந்து போக மாட்டியோ. எனக்கு உதவி பண்றேன்னு என் மேல நீ சத்தியம் பண்ணியிருக்க. நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். என்னால முடியவே முடியாது. நீ அப்படி எனக்கு உதவி பண்ணல, ஊர்ல இருக்க உன் வீட்டில் இருக்கிறவங்க, நீ எல்லாரும் இன்னைக்கே இந்த நைட்டே என்னால் கொல்லப்படுவீங்க, இறந்துருவீங்க. கண்டிப்பாக நான் கொன்றுவேன். உன் வீட்டில் இருக்கிற உன் அம்மா உன் தங்கச்சியை முதல்ல கொன்னுட்டு அந்த விஷயம் உன் காதுக்கு வந்த உடனே உன்னையும் நான் கொன்றுவேன். பார்க்குறியா? என்ன பார்க்குறியா? ஏய், அப்படிலாம் பண்ணிடாத. அதெல்லாம் எப்படி முடியும்? இல்லை, முடியும். என்ன பார்க்குறியா? ஒரே நிமிஷம் பார்க்குறியா? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு அவனுடைய மொபைல் அடிக்க பதறி போனவன் தள்ளி உட்கார ஃபோன் ரிங் ஆகுது. அதில் அவன் அம்மா நம்பர் வர. அவனுக்கு ஆச்சரியம்தான். இவ்வளோ நேரம் அந்த ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகலை, இப்போ மட்டும் எப்படி அம்மாட்ட இருந்து ஃபோன் வருது? பயந்தவன் ஃபோன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறான். ஆ, எடு, ஒரு பெரிய விஷயம் உங்கள் அம்மா சொல்லுவாங்க. நடுங்கிய கைகளோட அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி, சொல்லுமா. கண்ணு, என்னன்னு தெரில, புள்ள திடீர்னு வயிற்று வலியில துடின்னு துடிக்குது. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் கண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்து வீட்டு முனியப்ப மாமனை வர சொல்லியிருக்கிற. ஏதாவது பணம் இருந்தா போடு கண்ணு. புள்ள துடின்னு துடிக்குது கண்ணு. அம்மா, என்னம்மா? ஆமா கண்ணு, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கண்ணு. ஏதாவது பணம் இருந்தா போடு கண்ணு. பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். சரிம்மா, ஒரு நிமிஷமா. டக்குன்னு ஃபோன் கட்டாக ஃபோனை தேடி தேடி பார்க்குறான். ஃபோன் மறுபடியும் ஹேங்க் ஆகிடுச்சு. என்ன, உன் தங்கச்சிக்கு ரொம்ப வயிற்று வலியா? அவள் இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லு. நிச்சயமா கண்டிப்பாக அவள் பழச்சிக்குவா. இல்லை, உன் தங்கச்சி இன்னையோட முடிஞ்சிருவா. உன் தங்கச்சி மட்டும் இல்லை, உன் அம்மா, நீ எல்லாருமே இப்படி தான். வேணா பார்க்குறியா? இல்லை இல்லை, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன். உனக்கு உதவி பண்ணுறேன். என்ன உதவி வேணும்? நீ என்ன உதவி கேட்டாலும் பண்ணுறேன், சொல்லு. சத்தியமா? சத்தியமா பண்றேன். எனக்கு நீ ஒரு கொலை பண்ணணும். கொலையா? என்ன சொல்ற? ஆமா, என்னைய யாரு கொன்னாங்களோ அவங்கள நீ தான் கொலை பண்ணணும். நான் உன் மூலமா தான் அவங்கள பழி வாங்க போறேன். எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும். அது சொன்ன உடனே எல்லாம் வெடவெடுத்து போய் நிக்கிறான் நரேன். கதவு ஓரத்துல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறவன் அப்படியே தன்னுடைய வாட்சை பார்க்கறான். வாட்ச்ல 2:37 இருக்குது. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதுவுமே பேசாம அமைதியா நிக்குது. இவன் உடனே, இங்க பாரு, நான் ஏதோ குடிச்சிட்டு தெரியாம சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம இங்க வந்து எதுவும் பண்ணிட்டு இருக்காத. என்னாலெல்லாம் இதெல்லாம் முடியவே முடியாது. திடீர்னு கோவத்துல அப்படியே கத்துற மாதிரியான ஒரு சத்தம், அதாவது முனகிக்கிட்டே முனகல்லையே சத்தம் போடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போனவன் மறுபடியும் அந்த ஓரத்துல இன்னும் இறுக்கமா உட்காந்துக்கிறான். உன்னால முடியாதுடா. சரி, உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறா, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து ஃபோன் ரிங் ஆகிறதுக்கு லைட் இருக்கிறதுக்கு முன்னாடியே, ஏய், அப்பெல்லாம் பண்ணிடாத, வேண்டாம், நான் செய்யறேன். ஆனா என்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது. அது 2 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இப்போ பேச ஆரம்பிக்குது. என்னோட பேரு முத்து. எங்க ஊரு திண்டுக்கல்ல இருந்து பழனி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். கிராமம்னு சொன்னா வசதிகள் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இயற்கையும் ரொம்ப அழகா இருக்குது. எங்க வீட்டுல என்னோட அம்மா சுமதி, அப்பா மாரப்பன், என் கூட பிறந்த ஒரு அண்ணன் நிவாஸ், அவங்களோட மனைவி பார்கவி, பார்கவி நிவாஸ்க்கு பிறந்த பொண்ணு வைஷ்ணவி. என் கூட பிறந்த அண்ணன் நிவாஸ் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அண்ணி பார்கவி உள்ளூர் தான். புள்ள வைஷ்ணவிக்கு 11 வயசு. என் மனைவி பேரு சங்கவி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. என் பையன் பிரணேஷ்க்கு 10 வயசு, மௌனிஸ்க்கு 3 வயசு. இவன் ஏதாவது கேட்கலாமா நினைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு அது எதுக்காக இதெல்லாம் சொல்றதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால முயற்சி எடுக்க முடியும். அப்பதான் என்னை யாரு கொண்டாங்களோ அவங்கள
நீ கொல்ல முடியும். முதல்ல நான் எப்படி செத்தங்கிறத உங்ககிட்ட சொல்லுறேன். அது சொல்ல சொல்ல இவனுக்கு வயித்துல எல்லாம் புளிய கரைக்குது. உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். தோட்டத்துல வேலை பார்த்து வந்தா அலுப்புல என்னால வேலையே செய்ய முடியாது. அப்படியே வந்து படுத்துக்குவேன். அதனால எனக்கு எப்பவுமே காய்ச்சல், தலைவலின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். கொஞ்ச நாளா தான் நான் அதுக்கு நாட்டு மருந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணினேன். நாட்டு மருந்துனா எதுவுமே வைத்தியர்கிட்ட போய் வாங்குறது கிடையாது. வீட்டில் கிடைக்கக்கூடியதை வச்சே சாப்பிடணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. வழக்கமா அதுக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பா என் பொண்டாட்டி. வெத்தலை, துளசி, மிளகு, கற்பூரவள்ளி, துண்ணூத்தி பச்சன்ட்டு சீரகத்தெல்லாம் போட்டு இடிச்சு ஒரு கஷாயம் வச்சு குடிப்பா. அதே நேரத்துல நிறைய இலைகளை போட்டு ஆவி பிடிக்கிறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. அன்னைக்கு அப்படித்தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ எனக்கு அந்த கஷாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவி பிடிக்கிறதுக்கு எல்லாமே தயார் பண்ணுனா. நானும் ஆவி பிடிக்கிற குண்டாவை எடுத்துட்டு வந்து கீழே வச்சு ஆவி பிடிக்கலான்னு பெட்ஷீட்டை போத்திட்டு அதை எடுத்தேன். எடுத்த உடனே எனக்கு பயங்கரமா இரும்பல். பெட்ஷீட்குள்ள இருக்கக்கூடிய முத்து முதல்ல அந்த ஆவி பிடிக்கிற குண்டால் மேல இருக்கிற மூடி எடுத்த உடனே இரும்பல் வித்தியாசமா வர அதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏய் சங்கவி, என்னங்க, என்ன இப்படி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்போ போடுற இலைதான், ஒருவேளை ஏதாவது 2 3 அதிகமா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல புடிங்க, ஒரு மாதிரி காந்தாளம் ஆகுது, ஒன்றும் ஆகாது புடிங்க சொல்லிட்டு அவன் அந்த கஷாயத்தை கலரிட்டு இருக்க இவர் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 நிமிஷத்துக்குள்ளேயே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. மூக்குல இருந்து நல்லாவே தண்ணி ஒழுகுது. இருந்தாலும் எப்பவுமே 10 நிமிஷம் பிடிக்கிறவரு இன்னைக்கு 2 நிமிஷத்துக்கு மேல உள்ள இருக்க முடியல. சங்கவி, என்னால முடியல சங்கவி, என்னமோ எக்ஸ்ட்ரா போட்டியாட்டு இருக்குது, ஒரே காந்தாளமா இருக்குது, வேண்டாம் விட்டுரு, என்னமோ பண்ணுங்க சொல்லிக்கிட்டே கையில கசாயத்தோட்ட வெளியில வர இடுப்புல மௌனிஷ் இருக்க. நான் போய் பயலை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் நீ போற? அண்ணன் அவங்க எல்லாம் அவங்க மாமியார் வீடு வரைக்கும் போயிருக்கிறாங்க. எப்போ போனாங்க? மதிய சாப்பாட்டுக்கே போயிட்டாங்க. ஏதோ அவங்க மாமியார் மாமனாருக்கு கல்யாணம் ஆளாமா, அதனால கூப்பிட்டுருக்குறாங்க. ஆ, உன்னை கூப்பிடலையா? என்னையெல்லாம் கூப்பிடல. உங்க அம்மாவுக்கு தான் என்னை கண்டா ஆகவே ஆகாது. பத்தாவது குறைக்கு உங்க அண்ணி என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மா சொல்றதுக்கு மண்டை ஆட்டி தான் ஆகணும். உங்க அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லை. உங்க அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுவாரு. அவர் கூப்பிட்டாரு. நான் எப்படி பார்க்கவி வீட்டுக்கு கூப்பிடாம போக முடியும்? அதனாலதான் நான் போகல. சரிடி, அப்படின்னாலும் பக்கத்துல தானே அவங்க வீடு. அவன் அந்த விருந்து முடிச்சுட்டு போய் பையனை கூட்டு வர மாட்டானாக்கோ? நான் இருந்தா நான் போயிருப்பேன், இல்லைன்னா அவன் தானே போவான் எப்பவுமே. அது என்னமோங்க, காலையிலேயே பார்க்கவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போனா. நாங்க இன்னைக்கு அங்க போயிருவோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரணேச போய் கூப்பிட்டுக்கோ, வைஷ்ணவிய நான் மதிய சாப்பாட்டுக்கு அப்படியே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனா. அதனால தோ நடக்கிற தூரம் தானே, பிள்ளை இடுப்புல இடுக்கிக்கிட்டே நான் போய் தம்பி கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்கிறீங்க? சரி, போயிட்டு வா, கசாயத்தை மறந்துடாதீங்க. இல்ல இல்ல, மறக்கல. 4 நாள் இந்த கசாயத்தை குடிக்கிறேன். ஆனா ஒண்ணு கேட்ட மாதிரி தெரியல. முன்னாடி எல்லாம் 2 நாள் குடிச்சாலே சரியாயிரும். என்னதான் ஆகுதோ. டவுன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன, 2 நாள் எந்திரிக்கவே முடியாம பண்ணிரு. பரவாயில்ல, இதை குடிச்சோம்னா மருந்து குடிச்சுக்கிட்டே வேலையை கூட செய்யலாம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் குடிச்சிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல வைக்கலான்ட்டு எந்திரிக்கிறாரு முத்து. முத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரால் எந்திரிக்க முடியல. குடிச்ச 2 3 நிமிஷத்துல அவர் அப்படியே நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல ஆவி பிடிச்ச அந்த குண்டாவை தூக்க கூட முடியாம அப்படியே அங்க இருக்கக்கூடிய சேர் மேல வச்சிடுறாரு. வச்சுட்டு செவுத்தோரமா அப்படியே உட்கார்ந்து நெஞ்ச தடவ ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, என்னத்த வச்சு கொடுத்தான்னு தெரியல. எங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் சேர்ந்து எனக்கு பழி வாங்கலான் இருக்குது. கடவுளே, நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. எங்க போனான்னு தெரியல. பயலை கூட்டிட்டு வர வழியில அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துக்குவா. உள்ளூர்காரிய கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு சொல்லிட்டு செவுத்த பிடிச்சு எந்திரிச்சு உள்ள போய் தண்ணி எடுத்து மோந்து குடிக்கிறாரு. தண்ணி குடிக்கும்போது கூட தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவர்னால நிக்க கூட முடியல. தட்டு தடுமாறி அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறாரு. தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சா தொண்டையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் தக தகன்னு எரிய ஆரம்பிக்குது. ஏன்னு தெரியாம சர்க்கரை எடுத்து வாயில போட, சாப்பாட்டு எடுத்து வாயில போடன்னு மாத்தி மாத்தி போடுறாரு. இருந்தாலும் அவர்னால வாய்க்குள்ள ஆசிட் ஊத்துன மாதிரி துடிப்பு மட்டும்தான் தெரியுதே தவிர
எதுவுமே அடங்கின மாதிரி தெரியல. அந்த கிச்சன் ஸ்லேப்பை பிடிச்சுக்கிட்டே அப்படியே கீழே உட்காந்து இரும்ப ஆரம்பிக்கிறாரு. "ஏ புள்ள சங்கவி, சீக்கிரம் வாப்புல!" மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து சங்கவி கூப்பிடுறாரு. "யாராவது வீட்டில் இருக்கிறீங்களா? அப்பா, அம்மா!" எல்லாரும் நிவாஸோட மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் யாராவது வரமாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் தான். மெல்ல மெல்ல மூச்சினுடைய இழுவ நீளம் அதிகமாயிட்டே போகுது. நல்லா இழுத்து விட முடியாம சிரமப்படுறாரு. நெஞ்ச புடிச்சு தட்டி தட்டி பாக்குறாரு. எந்திரிச்சு நடக்கலான்னு பார்த்தா கை காலெல்லாம் அப்படியே வெறப்பா புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த தட்டு மூடி வச்சிருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஏதாவது பார்க்கலாங்கிறதுக்குள்ள அந்த சேரை அப்படியே கவுந்து தட்டு அப்படியே கீழே விழுந்து தண்ணி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கழுத்து நரம்பெல்லாம் அப்படியே இறுக ஆரம்பிக்குது. 3 நிமிஷம் இரும்பி இரும்பி வாயில லைட்டா ரத்தம் நுரையெல்லாம் வந்து கண்ணு மேல போக கை காலில் விரைச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு முத்து. சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தவன் அவ்வளவு நேரம் கதை கேட்குற மாதிரி இருந்துச்சு. கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அது பேய்ங்கிற பயம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. "கேட்டையா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா?" "புரிஞ்சிச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது." "என்ன சந்தேகம்?" "எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும்னா உங்களை கொன்னவங்களையுமே உங்களால கொலை பண்ண முடியும்ல? அதுதான் என்னால முடியல. நானும் இத்தனை நாளா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன, ஏது, எப்படி, எதுக்காக நீ எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அப்பா மேல சந்தேகப்படுறதா, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறதா, இல்ல அண்ணி அண்ணன் மேல சந்தேகப்படுறதா, வெளியாட்கள் மேல சந்தேகப்படுறதான்னு எனக்கு சுத்தமா தெரியல. என் குடும்பத்துல இருக்கிற யாருமே இப்படி கண்டிப்பா பண்ணி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. காலையிலே விருந்துக்கு போயிட்டாங்க. நானும் என் சம்சாரம் தான் இருந்தோம். என் சின்ன பையனும் தான் இருந்தோம். அவ எப்போ வைக்கிற மாதிரி தான் கசாயம் ஆவி பிடிக்கிறதுக்குமே எல்லாமே செஞ்சு கொடுத்தா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் எனக்கு உயிர் போச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது." டக்குன்னு கோவப்பட்ட ஆத்மா, "என்ன, என்ன சந்தேகம்?" அந்த குரலே இவனை நடுங்க வைக்குது. "இப்போ கொலை பண்ணது யாருன்னு தெரியல. இல்ல ஒருவேளை உங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் அது நீங்க குடிச்ச கஷாயம் அந்த ஆவி பிடிச்சதுமே உடம்புக்கு சேராமையே நிஜமாலுமே இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல?" "இல்ல, கிடையவே கிடையாது. வாட்டி அந்த வாசம் வரும்பொழுதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்குள்ள என்னமோ கலந்துருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுக்காக நான் யாரையும் சந்தேகப்பட முடியாது. வெளியிலேருந்து கூட யாராவது வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தெரியுதுன்னா அது யாரு என்னன்னு உங்க சக்தினாலேயே கண்டுபிடிச்சு இப்பதானே சொல்லிக்கிட்டே இருக்க. என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். நீயே தான் எனக்கு உதவி பண்றேன்னு வந்த. நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு பேச்சுக்கு தண்ணிய போட்டுட்டு மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காத." "சரி, ஆனா இதை வச்சு நான் யாரை கொலை பண்ண முடியும்? அப்படி இல்லைனாலும் கொலை பண்ணா ஜெயில போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ஒரு அம்மா தங்கச்சி தான். ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க?" "இங்க பாரு, உன் சாக்கு போக்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என் மேல சத்தியம் பண்ண நீ 3 வாட்டி அடிச்சு உனக்கு உதவி பண்ற உனக்கு உதவி பண்றேன்னு. அதனால நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். என்னை யாரு கொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு நீ கொலை பண்ணியே ஆகணும். அதுக்குள்ள என்னால் அவங்கள கொல்ல முடிஞ்சிச்சுன்னா நானே கண்டுபிடிச்சு அவங்கள கொன்றுவேன். என்னன்னு தெரியல, அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல." "என்னது, கொலை பண்ணது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலனா நான் எப்படி கொலை பண்ண முடியும்?" "நீ தான் கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும்." "நானா? என்னாலலாம் அது முடியவே முடியாது." "ஓ, அப்படியா? அப்ப சரி. உன் தங்கச்சி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? நான் பார்த்துக்கிறேன்." "ஏய், இல்ல இல்ல, வேண்டாம். நானே உனக்கு கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லுறேன். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது?" "அதுக்கு நீ என் ஊருக்கு போகணும்." "என்னது?" "ஆமா, அதுக்கு நீ என் ஊருக்கு போகணும். என் வீட்டுக்கு பக்கத்துல இல்லை என் வீட்லயே நீ தங்கணும். இல்லை என் ஊர்ல எங்கேயாவது தங்கி என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஆளை நீயோ இல்லை உன் கூட சேர்ந்து நானும் கொலை பண்ணணும். இதுதான், இது கண்டிப்பா நடந்தே ஆகணும்." "என்ன? அதெல்லாம் சுத்தமா முடியவே முடியாது. நான் என் வேலையை விட்டு உன் ஊருக்கு போனா என் வேலையை யார் பார்க்கறது? என் குடும்பத்தை யார் பார்க்கறது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்னால இது முடியவே முடியாது." அவன் சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட டக்குன்னு அவனுடைய ஃபோன் அடிக்குது. ஃபோன்ல அம்மான்னு பேர் வர இவனுக்கு நடுங்க ஆரம்பிக்குது. ஃபோனை பார்க்க அந்த ஆத்மாவோட உருவத்தை பார்க்க, ஃபோனை பார்க்க அந்த ஆத்மாவோட உருவத்தை பார்க்கன்னு சொல்ல டக்குன்னு ஃபோன் ஆன் ஆயிடுது. "கண்ணு, புள்ள இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா கண்ணு.
இப்ப என்னமோ வயித்தை இருக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. வாயில எல்லாம் ரத்தமா வருது கண்ணு. ஆஸ்பத்திரியில என்ன நோயினே தெரியலன்ட்டாங்க. கிளம்பி வா கண்ணு, மனசெல்லாம் படபடக்குது. அவங்க அம்மா அப்படி சொல்ல சொல்ல இந்த ஆத்மாவோட சிரிப்பு சத்தம் பலமா கேக்குது. பின்னாடி அவனோட தங்கச்சி, அம்மா என்னால வயித்தொலி பொறுக்க முடியலம்மா, என்னை நீயாவது கொன்று இல்ல நானா செத்துறேன், என்னால வயித்தொலி பொறுக்க முடியலம்மா, நானா செத்துறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, கண்ணு பேசாத கண்ணு, வாயில ரத்தம் வருதுன்னு அவங்க அம்மா போய் சமாதானப்படுத்த, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவனுக்கு அடிவயிறெல்லாம் அப்படியே கலங்கி உடம்பெல்லாம் நடுங்கி போய் வேர்வையும் கூடவே கண்ணில் கண்ணீரும் வர ஆரம்பிக்குது. என்ன முடிவு? அம்மா என்னால முடியலம்மா, வயிறு வலி, உயிர் போகுது. தங்கச்சியோட குரலும் அம்மாவோட குரலும் அவன் காதுல நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்குது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி இது யாருக்கு எப்போ எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். அந்த ஆத்மா ஆக்ரோஷமா ஒரு பெரிய முனகளோட அவன் நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்குது. அந்த ஆத்மா பக்கத்துல வர வர ஃபோனில் அவனோட அம்மா தங்கச்சியினோட குரல்கள் இன்னும் ரொம்ப சத்தமாகவே கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அவ என்னதான் முடிவெடுக்க முடியும்? பக்கத்தில் வந்த அந்த ஆத்மா, என்ன முடிவு? நான் பண்ணுறேன் சொன்னவனை பார்த்து அந்த ஆத்மா பலமா சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு சத்தத்தோடையே அவன் தங்கச்சி அவங்க அம்மாவோட குரல் அப்படியே அடங்கி ஃபோனும் ஆஃப் ஆயிடுது. நடுக்கத்திலேயே அவன் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். மணி 3 நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு பையில தனக்கு வேணுங்கிற துணி பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த பஸ்ல போயிட்டு இருக்கிறான் நரேன். நரேன் மனசுக்குள்ள பல கேள்விகள். எப்படி போய் எங்க கண்டுபிடிக்கிறது? எதேதோ சொல்லி யாருக்கிட்டயோ மாட்டி கேள்விப்பட்டிருக்க. ஆனா தண்ணி அடிச்சுட்டு சத்தியம் பண்ணி பேய்கிட்ட மாட்டிக்கிட்டனேன்னு அவனுக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்கக்கூடாதா? முழிச்சு பார்த்து கனவு தானேன்னு காலையில் எந்திரிச்சு கலெக்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வரான். அதே நேரத்தில் அவனோட செல்போன் அடிக்க எடுத்து பார்க்க அதுல பாலு அப்படிங்கிற நேம் வருது. சலுப்போட எடுத்து, சொல்லுடா. என்னடா பிரகாஷ் கால் என்னென்னமோ சொன்னா, நீ எங்கடா போயிட்டு இருக்கிற? அதான் பிரகாஷ் எல்லாம் சொல்லியிருப்பான்ல, அந்த ஒரு தான் தேடி போயிட்டு இருக்கிற. டேய், நீ சொல்றதையே பிரகாஷ் நம்பல, அவன் சொல்றத நான் எப்படி நம்பட்டும்? இல்லடா, எல்லாமே உண்மைதான். நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் என் வாழ்க்கையில இதான் நடந்துகிட்டு இருக்குது. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்கடா. அது சரிடா, ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கியே, அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? பிரகாஷ் தான் ஒரு ஐடியா கொடுத்தான். நேத்து நைட்டு என்னை பிடிச்சி கண்டபடி திட்டினான்ல, அதனால ஒரு வாரம் மனசு நிம்மதி இல்லாம எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலான்னு சொன்னான். அதுவும் சரிதான், பிரகாஷ் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறான். டே நரேன், நல்லா புரிஞ்சுக்கடா, ஒரு வாரம்தான். அந்த ஆள் இப்பவே நீ ஏதோ மன நிம்மதிக்காத எங்கேயோ போயிருக்கிற, பேசுனது தப்பு, அவனை வந்து வேலைக்கு மறுபடியும் வர சொல்லுங்கன்ட்டு பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்ததா பிரகாஷ் காலையிலே சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ ஒரு வாரம் கிளம்பிச்சு சீக்கிரம் வந்துடுடா. ஒரு வாரத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லடா, ஏதோ ஒரு வாரம் சமாளிங்கடா, ஒரு வாரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். வரல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்டா இப்படி பேசுற? பின் என்னடா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. டே பாலு, சொல்லுடா. நீயும் பிரகாஷ் இதை பத்தி வெளியில யாருக்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஆமாண்டா, இந்த விஷயத்த போய் நான் வெளியில சொன்னேன்னா என்னை பைத்தியக்காரன் சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட சேர்த்துடுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு சத்தியம் பண்ணானா உடனே அந்த ஆள் வந்து இந்த ஆளை காவ வாங்க சொன்னானாமா. போடா, போய் வேலையை பாட்டு வா. ஒரு வாரம் சமாளிக்கிறேன்டா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்துருடா, அப்புறம் வேலை உனக்கு இல்லாம போயிரும். சரிடா. போனை வச்சதுக்கு அப்புறமா கண்டக்டர் அந்த ஊர் பேர் சொல்லி கத்த வேகமா எந்திரிச்சு வந்து நிக்கிறான். மெதுவா ஸ்லோவான உடனே வண்டிலிருந்து குதிச்சு அந்த ஊர்னுடைய முன்னாடி போய் நிக்க, என்ட்ரன்ஸ்ல ஊர்னுடைய போர்டு இருக்குது. ஆனா இப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி, ஊரோட போர்டெல்லாம் இருக்குது, ஆனா எங்க போய் என்னன்னு விசாரிக்கிறது, யாரு கொண்டாங்கன்னு சொல்றது? யோசிச்சு பார்த்தவனுக்கு டக்குன்னு வர யோசனை, யாரு என்ன பண்ணாலும் ஒரு ஆம்பளை மேல அவனோட அம்மாவும் பொண்டாட்டியும் தான் அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு பாசம் இருந்தாலும் 2-3 குழந்தைகள் இருக்கும் பொழுது அது சம பங்காதான் இருக்கும். பொண்டாட்டிக்கு அப்படி இல்லை. கணவன் மேல நிச்சயமா அதிகமான பாசம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல அவன் தேர்ந்தெடுத்து பேசணும்னு நினைச்ச ஆளு முத்துவோட மனைவி சங்கவி. ஊருக்குள்ள அப்படியே பைய தோல்ல போட்டுட்டு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்க போவேன் என்ன பண்ணுவேன்னு எந்த யோசனையும் இல்லை. போன உடனே என்னமோ இவன் கண்டுபிடிச்சிட மாதிரி வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஊர்ல யாராவது கண்ணு படமாட்டாங்களான்னு நினைக்கும் பொழுது ஒரு திண்ணையில 2-3 பாட்டி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. கடலக்காய் உடைச்சிட்டு இருக்கக்கூடிய பாட்டி கிட்ட போய், பாட்டி, நான் வெளியூர்ல இருந்து வரேன், இங்க முத்துவை பார்க்க வந்தேன், முத்து இருக்கிறாரா? முத்தா? எந்த முத்து கேட்குற? உடனே ஒரு பாட்டி, அப்பு,
ஊருக்குள்ள முத்து, முத்துச்சாமி, முத்துக்குமாரன் நெறைய பேர் இருக்கிறாங்க அப்பு. நீ எந்த முத்துவ கேட்குற? முத்து அவைங்க அண்ணன் பேரு நிவாஸு, அப்புறம் அவ ஒய்ஃப் பேரு சங்கவி, அப்படி முத்துன்னு. முத்து? அட நம்ம முத்து! அப்போ உனக்கு விஷயம் தெரியவே தெரியாதா? என்னாச்சு பாட்டி? முத்து இறந்து போய் வருஷமாச்சு கண்ணு. அப்படிங்களா? சரி பாட்டி. இங்க முத்து அவிங்க மனைவி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? உடனே இன்னொரு பாட்டி, "அத ஏப்பா நீ கேட்குற? ஏற்கனவே முத்துக்கும் முத்து சம்சாரத்தையுமே முத்துவோட அம்மாவுக்கு ஆகவே ஆகாது. வூட்டுல பார்த்த புள்ளைய விட்டுட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு முத்து மேல அவிங்க அம்மாவுக்கு அப்பனுக்கு அத்தனை கோபம். அது மட்டுமா? சங்கவி பார்த்தாலே ஆகவே ஆகாது. முத்து செத்து போச்சு. செத்து போனதுக்கு அப்புறமா அந்த புள்ள அவிங்க ஆத்தா வூட்டே கதின்னு நடக்குது. அவிங்க அம்மா வீடு இங்க தானே. அது சரி, இதெல்லாம் கேட்குறியே, நீ யாரு? நான் முத்துவோட ஃப்ரெண்டு. எனக்கு முத்துவ ரொம்ப வருஷமா தெரியும். பார்க்க வரணும் பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் பார்க்க வந்திருக்க. பாட்டி எல்லாரும் புருவ சுருக்களோட பார்க்க, தான் பேசுறது தான் சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய்ன்னு வயசான பாட்டி கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு உளறனே நினச்சிக்கிட்டு, பாட்டி நான் முத்துவோட மனைவியை பார்க்கணும், எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நேராக போய் வடக்கு திரும்பினீன்னா ஒரு குடிசை வீடு வரும். அதை ஒட்டியே ஒரு சிமெண்ட் ஓட்டை ஒரு வீடு வரும். அதுக்கு பக்கத்தில் பச்சை கலர் பெயிண்ட் அடித்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு தான் சங்கவி அவங்க ஆயப்பனோட வீடு. அங்கே போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போது அவங்க மாமனார் மாமியார் கூட இல்லையா? என்னடா இது, இவ்வளவு நேரம் கதையை கேட்டுட்டு என்னமோ புதுசாக கேட்குது இந்த தம்பி. நீ நிஜமாலுமே முத்துவோட ஃப்ரெண்டு தானா? ஆமா பாட்டி, முத்துவோட ஃப்ரெண்டு தான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, முத்துக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி? முத்து இந்த ஊரை விட்டு வெளியில போய் படிக்கல, வெளியில போய் தொழிலும் பண்ணல. ஆனா எப்படி தெரியும்? அவனுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம, அது அவங்க காட்டுக்கு வாங்க வந்தப்போ அந்த கடைக்கு நானும் வந்தேன். அப்படி பழக்கம். அதான வார்த்தை. முத்து ஊரை விட்டு எங்கேயும் போனதே இல்லையே, அதனாலதான் யோசிச்சேன். இந்த மாதிரி எங்கேயாவது பிடிச்சாதான் உண்டு. பாட்டிங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு பாட்டி சொல்ற வழியா போய் வடக்க தெக்கன்னு கடைசியா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் நரேன். ஏங்க, ஏங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஏங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இடுப்புல ஒரு குழந்தையோட வயசான ஒரு அம்மா வெளியில வர்றாங்க. வெளியில வந்து, என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இங்க சங்கவின்னு ஏன் பொண்ணுதான் இருக்காங்களா? இல்லப்பா, காட்டு வேலைக்கு போயிருக்கிறா. நான் வந்து சங்கவியோட வீட்டுக்காரரு முத்துவோட ஃப்ரெண்டு. தம்பி, நீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் பழக்கமா? ஆமாம், அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சொன்ன உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, திடீர்னு செத்து போயிட்டாங்க. நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் எதிர்த்தும் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் பார்த்தா இப்போ அவர் இல்லை. சங்கவி இருக்காங்களா? அவங்ககிட்ட பேச முடியுமா? அவங்க அப்பாவோட கடலைக்காட்டு கடலை பொறிக்க போயிருக்கிறா தம்பி. அங்க போனா பார்க்க முடியுங்களா? பார்க்கலாம். ஆனா அவளை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். முத்துவோட இறப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா வேணா, அவ நைட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துருவா. வாட்சை பார்த்தா மதியத்தை கூட தாண்டல. நைட்டு வரைக்கும் என்ன இங்க உட்காந்துருக்கன்னு நினச்சிக்கிட்டு. இல்லைங்க, நான் போய் பார்த்துட்டு ஊருக்கு வேற கிளம்பணும். அதனால தான் கேட்குறேன். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கே இருப்பா? மாமியார் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறா. சொந்த நிலத்துலயே வேலைக்காரி மாதிரி கல்லக்கா பொறிச்சு போயிட்டு இருக்கிறா. அந்த தோட்டத்தொரப்புல உட்காந்து எத்தனை நாள் வேலை செஞ்சான்னு எனக்கு தான் தெரியும். எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? நரேன் கேட்ட உடனே சங்கவியோட அம்மா ரூட் சொல்ல மறுபடியும் மூச்சரிக்க அந்த இடத்துக்கு போறான். ஒரு வீட்டுக்கு பின்னாடி பெரிய நிலம். அங்க கல்லக்கா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. வீட்டுல இருந்து பார்த்தா கல்லக்கா பொறிக்கிற இடமும், காட்டுல இருந்து பார்த்தா வீடு நல்லா தெளிவா தெரியறது. இந்த ரெண்டுமே தெருவுக்கு ஒரு 10 அடி தள்ளி இருக்கக்கூடிய ஆப்போசிட் அதுல இருந்து பார்த்தாலும் நல்லாவே தெரியுது. மூச்சரிக்க போனவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையிட்ட போய் நின்று தண்ணி கேட்கறான். தண்ணி எல்லாம் இல்லையப்பா, ஜூஸ் வேணா வாங்கி குடிச்சுக்கோ. சரிண்ணே, அதையாவது கொடுங்க. காசை கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா இங்க சங்கவிங்கிறது எந்த சங்கவி? முத்துவோட சம்சார சங்கவி. ஏன் கேக்குறீங்க? இல்லைண்ணே, சொல்லும் பொழுதே டீ கடையில பீடி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல வந்து, நீ யாரப்பா? முத்துவோட ஃப்ரெண்டுங்க. முத்து ஃப்ரெண்டா? எதுக்கு பார்க்க வந்தியாக்கு சங்கவிய? இல்லை, முத்துவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், அதனால தான் வந்தேன். முத்து இல்லை தெரியுமா? அவன் போயிட்டான். தெரியுங்க,
அந்த பக்கமா பாட்டிகளா உட்காந்துருந்தாங்க. அவங்கெல்லாம் விஷயத்த சொன்னாங்க. அண்ணே, சங்கவிட்ட பேசணும். சங்கவி யாருன்னு சொன்னா, அங்க போய் கேளப்பா. கேட்கலாம். போய் கேட்டா சொல்லுவாங்களா? எல்லாம் சொல்லுவாங்க போ. உடனே இன்னொருத்தரு, தம்பி அங்க வார், தலையில பச்சை கலர் துணியை கட்டிட்டு சிவப்பு கலர் ஜாக்கெட்டு மஞ்சள் கலர் சேலையும் கட்டிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு பக்கத்துல கள்ளக்கா ஒடுங்கிட்டு இருக்கு தெரியுதா? கண்ணை குறுக்கி நெருக்கி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஆமாங்க, தெரியுது. அந்த புள்ளத முத்துவோட சம்சாரம் சங்கவி. போய் பேசுவோம். அதே மாதிரி கிணறு தெரியா? கிணறு, கிணறுல தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறது முத்துவோட அண்ணன் சம்சாரம் பார்க்கவி. அங்க ஒரு இடத்துல நின்று என்னத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கிறான் பாரு, வேட்டி கட்டிக்கிட்டு. அவன் முத்துவோட அண்ணன் நிவாஸ். அந்த ஓரமா பாரு, வேப்ப மரத்துக்கு கீழே 2 பெருசு காத்து வாங்கிட்டு இருக்குதே, அது முத்துவோட ஆயப்ப. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாமா? போதுங்க. தானா கேட்காதது தானாவே கிடைச்சிருச்சுன்னு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நேரா போறோம், சங்கவிய பாக்குறோம், உங்க வீட்டுக்கார கொன்னது யாருன்னு கேக்குறோம், போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறோம். பெரிய கனவோட அவன் அங்கிருந்து நடக்கிறான். முதல்ல நேரா போய் சங்கவி வீட்டை பேசினோம்னா அது தப்பா போயிடும். எதுக்கும் துப்பறிலான்னு சொல்லிட்டு தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிவாஸோட மனைவி பார்க்கவிக்கு பக்கத்துல போய் நிக்கிறான் நரேன். நரேனை பார்த்த உடனே, யாருங்க நீங்க? நான் முத்துவோட ஃப்ரெண்டு. முத்துவா? முத்து மாமாவோட ஃப்ரெண்டா? ஆமா, முத்து இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். அவன் இறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எப்படி இறந்தா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை பத்தி பேசக்கூடாது. நான் வேணா சங்கவி கூப்பிடுறேன். திரும்பின அந்த அம்மா குடத்தை கீழே வச்சுட்டு, சங்கவி, ஏப்பிள்ள சங்கவி கத்த. சங்கவி நிவிந்து பார்த்து, என்னக்கா, இங்க வா. சொன்ன உடனே சங்கவி தலையில் இருக்கிற தலப்பாலாம் அவுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த காட்டுல ஓரமா வரப்புல ஏறி நடந்து வரா. சங்கவி வரதுக்குள்ளேயே நரேன் பார்க்கவி பார்த்து 10 கேள்வி கேட்டாச்சு. சங்கவி அங்க வர, பார்க்கவி பேச, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னன்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கவி பக்கத்துல வர்றதுக்குள்ளேயே நரேன் நச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, பார்க்கவி, சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. மாமாவுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருந்துச்சு, ஆவியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு எப்போவோ சொல்லியிருந்தாங்க. வைத்தியர் கொடுக்குற மருந்து தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி சங்கவி ஆவி பிடிக்க கொடுத்தா, கசாயம் வச்சு கொடுத்தா. அதை குடித்த உடனே அவருக்கு மூச்சு தப்பி இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா நீங்கள் சங்கவி தான் கேட்கணும். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான், எங்கள் அத்தை மாமனார், வீட்டுக்கார், பிள்ளைகள்லாம் அன்னைக்கு அப்பா வீட்டில் விருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டோம். சங்கவியுமே பயலை கூட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் ஆவி பிடிச்சி அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆனாங்கன்னு வைத்தியர் சொன்னாரு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலைங்க. சங்கவி பக்கத்துல வரவே, பார்க்கவி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க சங்கவி சொல்லிட்டு அவ போயிடவே, சங்கவி யாரு வேணும், என்ன விஷயம்? முத்துவோட மனைவி சங்கவி நீங்க தானே? ஆமா. உங்க கணவர் எப்படி இறந்தாரு உங்களுக்கு தெரியுமா? அவரு தான் ஆஸ்துமா இருந்துச்சாமா, அந்த ஆவி பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. நான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, இல்லைங்க, உங்க வீட்டுக்கார யாரோ கொண்டிருக்கிறாங்க. என்ன உளறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு நான் தான் அவருக்கு கசாயம் வச்சு கொடுத்தேன். ஊரு சனந்தான் என்னை இப்படி பேசுதுன்னா எங்க வந்த நீங்களும் இப்படி பேசலாமா? ஏற்கனவே இவ கொடுத்த கஷாயத்தினால்தான் முத்து இறந்துட்டான்னு கெட்ட பேர் இருக்கிறதே இப்பதான் நரேனுக்கு தெரியுது. அழுக ஆரம்பிச்ச உடனே அவளோட அப்பா, அங்கிருந்து மாமனார், மாமியாரு, நிவாசன் எல்லாரும் என்னன்னு கேட்க, இவ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. இவ குடும்ப ஆட்கள் தானே நினைச்சுக்கிட்டு, ஒண்ணும் இல்லைங்க, உங்க பையனோட இறப்புல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கிறதா நான் இங்க வந்தேன். ஏண்டா எங்க வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு முத்துவோட அம்மா அப்பா எல்லாரும் அவனை அடிக்க வர, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நெருங்கினதுக்கு அப்புறமா அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி அவனை அங்கிருந்து தாட்டி விட்டுறாங்க. இப்போ முத்துவை பத்தி இல்ல, முத்துவோட வீட்டு பக்கத்துல கூட அவனால நெருங்க முடியாதாட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போன உடனே பதில் கிடைச்சிடுற மாதிரி முட்டாள்தனமா எல்லாருக்கிட்டையுமே முத்து இறப்புல மர்மம், முத்து இறப்புல மரணம்னு தண்டூரை அடிச்சு எல்லாருக்கும் காமிச்சு நரேன். இப்போ நரேன் எதுக்காகவும் வந்த மாதிரியுமே, சங்கவி மேல பொய்யா பழி போடுற மாதிரியுமே, அவன் முத்துவோட இறப்புல சந்தேகப்பட்டு ஊருக்குள்ள இருக்கிற யாரையோ சந்தேகப்படுற மாதிரி, முத்து தானாதான் இறந்திருக்காரு, இருந்தாலும் கொலை பண்ணிட்டாங்கன்னு வெளி ஃபுல்லா பரவிட்டு இருக்கிற மாதிரியுமே கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு.
அப்படி இப்படின்னு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணானோ அதே இடத்துல ஒரு கோயில் குறிஞ்சியில உட்காந்துட்டு இருக்கிறான் முத்து. இனி ஊருக்குள்ள எப்படி போறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? சினிமால காட்டுற மாதிரி உள்ள போன உடனே கேள்வி கேட்டோன்னே யாரோ பதில் சொல்லிடுற மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு அவனுக்கு அவனே புலம்பிட்டு இருக்க. கரெக்டா பிரகாஷ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னடா? டேய், நீ ஒரு கலெக்ஷனுக்கு போனீல, எந்த கலெக்ஷனுக்குடா? அதான்டா, அந்த அம்மன் கோயில் தெருக்கு பக்கத்துல. ஆமா, அந்த ஆளு கலெக்ஷன் போட்டு விடுறேன்னு சொன்னா உன் நம்பருக்கு. நீ அப்படியே எனக்கு மாத்தி விட்டுரு. ஆ, மாத்தி விடுற. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ கலெக்ஷன்லாம் நம்ம கையில வாங்க மாட்டோம்ல, நம்ம நம்பருக்கு எதுக்கு வாங்கிட்டு? ஆஃபீஸ் நம்பரை கொடுத்து அதனால ஜிபே பண்ண சொல்ல வேண்டியதானே? என் நம்பர் எதுக்கு கொடுக்குற? நீ என்ன பேசுனியோ ஏது பேசுனியோ கூட பிறந்த தம்பி மாதிரி உன்னை நினைக்கிறானாமா, அதனால உன் நம்பர் தான் கலெக்ஷன் போட்டு விடுவானாமா. நீ தான் போற எல்லா பக்கத்துலயுமே மனிதாபிமானத்தை நினைச்சு புளிஞ்சுட்டு வரையே. எல்லாருக்கும் அண்ணா ஆயிட்ட, தம்பி ஆயிட்ட, மகன் ஆயிட்ட. அதனாலதான் எல்லாரும் ரொம்ப பாசமா உன் மேலேயே இருக்கிறாங்க. ஏற்கனவே மேனேஜர் உன் மேல கடுப்புல இருந்தா, கலெக்ஷன் காசு உன் அக்கௌண்ட்ல இருந்து இப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஜிவ்வுன்னு ஏறிடும். ஆனா ஒரு அட்வான்டேஜ்டா, நீ ஏதோ அந்த ஆள் மேல இருக்கக்கூடிய கோவத்திலையும் பயத்திலையும் தான் தலைவரமாயிட்டு நினைச்சிட்டு இருக்க நீ. ஆனா நீ தண்ணி அடிச்சுட்டு ஒரு பேய்க்கு ஹெல்ப் பண்ண போயிருக்குன்னு அவளுக்கு தெரியல. ஏண்டா, என் பொழப்ப பார்த்தா உங்களுக்குலாம் நக்கலா இருக்குல்ல? டேய், பேயும் இல்ல பெசாசும் இல்ல, ஏதோ ஒரு கனவை கண்டுட்டு போய் உட்காந்துருப்பியாட்டு இருக்குது. மட்டமான சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கியாட்டு இருக்க, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற கடுப்பேத்தாம இரு பிரகாஷ். பணம் வந்து அனுப்பிச்சி விடுற. ஏன் இவ்வளோ டல்லா பேசுற? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பிரகாஷ்க்கு சிரிப்பு வந்துருது. என்னத்துக்குடா இப்ப சிரிக்கிற? ஏண்டா, கொலை பண்ணது நீங்களான்னு போய் கொலைகாரங்கிட்ட கேட்டா அவன் பதில் சொல்லுவானாடா? என்னடா கொலைகாரன்னு சொல்ற? புரியல. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு நரேனு. ஊருக்குள்ள அவன் வீட்டை சுத்தி யாராவது வெளியில இருந்து ஆள் வரப்போறது கிடையாது. அவன் வீட்டுல இருக்கும் போதே செத்து போயிருக்கானா, வீட்டு ஆட்கள் தானே காரணமா இருக்க முடியும். ஆமாண்டா, கரெக்டு தான்டா. ஆனா யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இங்க வருடா, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நான் வேணா என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு ஹெல்ப் சொல்கிறேன். சொல்லு. இந்த கலெக்ஷன் போகிற சமயத்தில் நிறையா பிரச்சனைகள் வந்து அது மூலமாக எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும். அவர் திறமையான இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் வேணா உன் நம்பரை கொடுக்குறேன். நீ அவருடைய நம்பரை எங்கிட்ட வாங்கிக்கோ. நீ தான் அவருக்கு கால் பண்ணி பேசணும், அவர்கிட்ட ஐடியா கேட்கணும். அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். டேடி, இன்ஸ்பெக்டர் கிட்டயா? வேணாண்டா. ஏன்டா, நீ சொல்ற கதையை கேட்டு யார் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? டேய், கதை இல்லடா, நிஜம்தான். ஆனா எதுக்கு பெருசா போய்கிட்டு? அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லிடுறேன். அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு மனநல பாதிக்கப்பட்டவங்களாவே இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவரு. ஏய், என்னடா சொல்ல வர? இல்லடா, சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்குவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னா அவங்க வீட்டாளுக இல்ல வீட்டை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுக ரொம்ப நெருக்கமானவங்க தான் இந்த கொலைக்கு காரணம்னு தோணுது. என் அறிவுக்கே அவ்வளோ எட்டுது. அப்படிங்கும் பொழுது அவர்ல இன்டெலிஜென்ட். அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சீக்கிரமா அவர் உதவியால ஆளை கண்டுபிடிச்சு நீ சத்தியம் பண்ண ஆத்மாவுக்கு நல்லது பண்ணிட்டு வா. சரிடா. சரிடா நரேனு, இன்ஸ்பெக்டர் நம்பர் அனுப்புற. அவருடைய பேரு கிரிச்சந்திரன். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேளு. அதே அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேல எந்த கோயில் குறிஞ்சியில உட்காந்துட்டு இருக்கிறாரோ அதே குறிஞ்சியில உட்காந்துக்கிட்டு நரேன் போன் பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பவ்யமா மரியாதையா பேசிட்டு இருக்காரு. அதுல இருந்தே தெரியல அவர் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. சார், ஆமா சார், இதான் சார் விஷயம். சொல்லி முடிச்ச உடனே கிரிச்சந்திரன் அந்த பக்கமா சிரிக்க, புரியுது சார், இந்த மாதிரி ஒரு கதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு. பிரகாஷ் தான். இல்லை நரேன், நான் அப்படி நினச்சி ஒன்றும் சிரிக்க கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கூட சாதாரண விஷயம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். ரியலாக நடந்த விஷயங்கள் தான், கட்டுக்கதைகள் எதுவும் கிடையாது. ஆத்மாக்கள் வந்து சாட்சி சொல்லி குற்றவாளியை கண்டுபிடிச்ச கேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்காக நான் சிரிக்க கிடையாது. நான் இங்கேயும் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு நினச்சேன். சரி, இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணது அந்த கேஸ்ல யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்படிதானே? ஆமா சார். இல்லைன்னா நான் ஊருக்கே போக முடியாது. அம்மாட்டெல்லாம் பேசி 2 நாள் ஆச்சு சார். பயமா இருக்கு சார். எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். நரேன், முதல்ல முக்கியமான விஷயம் நீங்க 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார். நரேன், முதல் விஷயம், கொலை நடந்த அன்னைக்கு அந்த வீட்டில்
காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் யார் இருந்தாங்க போனாங்கன்னு தெரியணும். சார், அந்த முத்து சொன்னத வச்சு பார்க்கும் பொழுது, எல்லாரும் காலையில விருந்துக்கு போயிட்டாங்க சார். அவரும் அவருடைய மனைவியும் மட்டும் தான் சார் இருந்தாங்க. அப்படிதான் சார் அவரு என்கிட்ட சொன்னாரு. அதான் நரேன், அவரும் ஒரு மனைவி இருந்தாங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா, யார் யார் இருந்தாங்க, என்ன இருந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் விசாரணை எதுவும் நடக்கல. ஏன்னா, இப்படி ஒரு கொலை நடந்தா கேஸே ஃபைல் ஆகல. அதனால நம்மளுடைய முதல் சந்தேகம், காலையிலிருந்து இறந்ததுக்கு அப்புறம் கூட யார் யார் இருந்தாங்க? யாரு முதல்ல முத்துவோட டெட் பாடிய பார்த்தாங்க? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்களா? எப்படி அந்த ஆள் அங்க வந்து கரெக்ட்டா அவருடைய டெட் பாடி தூக்கிட்டு போனாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். சரி சார். 2வது விஷயம், இது கொலைதானான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். சார், ஆமா. இது கொலைதானா? இல்ல நிஜமாலுமே அவருக்கு ஆஸ்துமா இருந்து தான் இப்படி இறந்தாரான்னு நாம தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா 2வதா கேட்டது தான் நம்மளுடைய முதல் கேள்வியா இருக்கணும். இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும்? நீங்க மறுபடியும் ஊருக்குள்ள போங்க. சார், பயமா இருக்கு சார், அடிச்சுருவாங்களோ என்னமோன்னு. ஆனா வேற வழி இல்லைல்ல. இல்ல சார். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் குடுத்துருந்தாங்க. கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல யாராவது நம்ம ஹெல்ப் கேட்கலாம். நம்பளுக்கு நியூஸ் வந்ததே இறந்து போனவர் மூலமான்னு நாம சொல்றோம். அப்படி இருக்கும்போது, நாம ஒரு ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேட்க முடியாதுல்ல? ஆமா சார். நானும் இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்பி வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால நான் சொல்ற விஷயத்த பண்றீங்களா? சொல்லுங்க சார். அந்த வீட்ல நெருங்குன சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு முத்துவோட அம்மா, அப்பா, மனைவி, அவங்களோட அண்ணன், அண்ணி, அப்புறம் அவரோட மாமனார், மாமியாரு, நரேனோட மாமனார், மாமியார்ன்னு எல்லார்கிட்டயும் போய் தனியா பேசுங்க. சார், ஆனா அவிங்க வேற வழி இல்ல நரேன். நீங்க பண்ணி தான் ஆகணும். சரி சார். சொல்லுங்க சார், நான் கேட்குறேன். முதல் விஷயம், அவிங்க எல்லாரும் எப்படி உங்ககிட்ட பேசுறாங்க? ஏன்னா, குற்றம் செஞ்சவைங்க, குற்றத்த கண்டுபிடிக்க வந்தவைங்கள பார்க்கும் பொழுது, ஒண்ணா ரொம்ப ஆத்திரப்படுவாங்க, இல்லைன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த 2ல என்ன பண்றாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதுல யாராவது மேல சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, உடனே அவங்கள நோட் பண்ணி வைங்க. நம்மளோட 2வது ரவுண்ட்ல நமக்கு யார் மேல எல்லாம் சந்தேகமோ, அவங்கள மட்டும் தான் மறுபடியும் போய் பார்க்க போறோம். சரி சார். பண்றேன் சார். முதல்ல ஒருத்தர் ஒருத்தரா போய் பாருங்க. அவங்களுடைய ரியாக்ஷன வச்சு, அவைங்க மேல என்னாவது குற்றம் இருக்குதான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நேரத்துல நீங்க தான் அந்த அளவுக்கு யோசிக்கணும். சரி சார். பண்றேன் சார். அவைங்க மனைவி கிட்ட போயி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கட்டுமா சார்? கேளுங்க. குற்றவாளி யாரா வேணாலும் இருக்கலாம்ல. சார், ஆனா குடும்பத்துல இருக்கிறது எல்லாமே மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணியா இருக்காங்க. ஆனா, எப்படி சார் அவங்கள சந்தேகப்படுறது? மறுபடியும் சிரிச்ச கிரிச்சந்திரன், இன்னொருக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதே கூகுள்ல போய் தேடி பாருங்க. சொந்த அப்பாவே குழந்தைகள கொன்னது, சொந்த அம்மாவே குழந்தைகள கொன்னது, கட்ன மனைவியே கணவனையுமே, கணவனே மனைவிய கொன்னதுன்னு எக்கச்சக்க கேஸ் இருக்கு. நெறையா விஷயங்கள் நம்மளுடைய அறிவையும் தாண்டி நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த கேஸ் அப்படி ஒண்ணும் பெருசா தெரியல. இந்த கேஸ்ல சீக்கிரமா குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட 2, 3 டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம அதுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி சீக்கிரமா குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா நான் இந்நேரம் இந்த ஊர்ல இதே குறிஞ்சியில உட்காந்துக்கிட்டு அப்படியே 1 வாரம் கழிச்சு ஊருக்கு போக வேண்டியதா சார். அங்க போனா அந்த பேய் என்னை போட்டு ஆட்டி படைச்சிருக்கும். எப்படியாவது சீக்கிரமா நான் ஊருக்கு போற மாரி ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் என்ன பண்ணணுமோ அத உங்களுக்கு நன்றியோடு இருக்கிறேன் சார். எனக்கு நீங்க எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஒரு போலீஸ்காரனா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது என்னுடைய கடமை. இது இந்த வழியில வந்திருக்கு. அஃபிஷியலா உள்ள வர முடியாத சூழ்நிலைனாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க போங்க. சொல்லிட்டு நரேன் ஃபோன வைக்க போகும் பொழுது, நரேன் சார், நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். அந்த விஷயத்த சொன்ன உடனே நரேனோட முகத்துல அப்படி ஒரு புத்துணர்ச்சி. கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லிட்டு நரேன் ஃபோன வைக்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மெல்ல மெல்ல ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல முத்துவோட மனைவி சங்கவிய நோக்கி போறாரு. சங்கவி எங்க இருப்பாங்கன்னு மெல்ல மெல்ல நடந்து சங்கவி வீட்டு பக்கம் போறாரு. ஆல்ரெடி அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் காலையில் நடந்த பிரச்சனைய நல்லாவே தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் அவன் உள்ள போறப்போ எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் போய் சங்கவி நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்னுட்டு இருக்கிறான். மாட்டுக்கு ஏதோ கழுநீரை கரைச்சிக்கிட்டு இருக்கிறா சங்கவி. மாடு ஓரமா நிக்க, கழுநீர் தொட்டிக்கு முன்னாடி இருந்து தண்ணியை ஊத்த, உள்ள என்னென்னமோ போட, கைய உள்ள விட்டு அதை கலக்கன்னு இருக்கிறா. இவன் மெல்ல மெல்ல அடி எடுத்து போக ஆரம்பிக்கிறா. ஏங்க,
ஏங்க அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சவ சேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, "ஏங்க மறுபடியும் வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா உங்கள அடிச்சே புடுவாங்க. நீங்க கிளம்பி போங்க. என்னமோ இருந்துட்டு போது. என்கிட்டலாம் எதுவும் பேசாதீங்க." இல்லங்க, உங்க வீட்டுக்கார் பாவம் தானே! அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா, நீங்க தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஐயோ! அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க ஏதாவது ஆயிராதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. அவரு செத்தது செத்ததாவது இருக்கட்டும். என் பசங்களும் நானும் அனாதையானது ஆனதாவே இருக்கட்டும். இப்ப இங்க வந்து நின்னுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அவங்கலாம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. ஒரே நிமிஷங்க. மத்தவங்க எல்லாத்தையும் விடுங்க. நீங்க முத்துவோட மனைவி தானே! ஒரு செகண்ட் உங்க கணவரோட நியாயத்துக்காக நீங்க போராட வேண்டாமா? நான் கேட்குற 2, 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிர்றேன். உங்களுக்கு பிரச்சனைன்னு தாங்க நான் யோசிக்கிறேன். எனக்கு என்னானாலும் பரவாயில்லங்க. உங்க வீட்டுக்காருக்காக நானே இப்படி யோசிக்கும் பொழுது, நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணாமா? திரும்ப திரும்ப அவன் பேச டக்குன்னு அமைதியாகிறா சங்கவி. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா கேளுங்க. ஆம்பளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அவ சொல்றது நியாயம்தான். ஜென்ஸ் யாராவது வரதுக்குள்ள ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு சங்ககிட்ட 2, 3 கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான். அவளுமே அன்னைக்கு காலையிலிருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லறா. எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அப்போ காலையிலேயே உங்க ஓரவத்தினி வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிதானே? ஆமா. நீங்களும் உங்க வீட்டுக்காரும், உங்க பையன் மட்டும் தான் இருந்தீங்க. ஆமாங்க. அவர் இறந்தது யார் பார்த்தது? வீட்ல வேலை செய்றவங்க. எத்தன மணி இருக்கும்? அது சாயங்காலம் ஒரு 5, 6 மணி இருக்கும். நீங்க அதுவரைக்கும் எங்க போயிருந்தீங்க? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க இப்போ உங்க அம்மா வீட்ல இருக்கீங்க. முன்னாடி இருந்தே மாமனார், மாமியாருக்கு என்னையும் அவங்களையும் பிடிக்காது. காரணம் நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம். சரி, அப்போ உங்க ஓரவத்தினி அவைங்க வீட்டுக்காரர்லாம் நல்லா பேசுவாங்களா? அவைங்க கூடயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இத்தன வருஷமா நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல. இப்பதான் அத்தையும், மாமாவும் என்னைய வூட்டுக்குள்ள வர வேணான்ட்டாங்க. அப்ப கூட மாமாவும், அக்காவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா, அவைங்க கேட்குற மாரி இல்ல. எதுக்கு வூட்டுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். நீங்க யாராவது மேல சந்தேகப்படுறீங்களா? எனக்கெல்லாம் அப்படி யாரு மேலயும் எந்த சந்தேகமும் இல்லைங்க. அவளுக்கு ஆஸ்துமா இருந்துச்சு. அதனால அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும்? பேசிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி சைக்கிள்ல சங்கவியோட அப்பா வரத பார்த்துட்டு, அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வேகமா ஓடிர்றாரு நரேன். அந்த லிஸ்ட்ல சங்கவியோட அப்பாவும் தான் இருக்காரு. ஆனா இப்படி ஓடுறவரு எப்படி அவர்கிட்ட என்கொயரி பண்ண போறாரு? தெரியாம அடுத்து யார்கிட்ட போறதுன்னு முழிச்சிட்டு இருக்க. ஜென்ஸ எல்லாம் முதல்ல வேண்டான்னு ஒமிட் பண்ணிட்டு, லேடீஸா சூஸ் பண்ணி, அதுல முதல்ல நரேன் முத்துவோட மனைவிகிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அடுத்து முத்துவோட அம்மாவும் முத்துவோட அண்ணியும் தான் இருக்காங்க. 2 பேத்துல யார் முதல்ல கண்ணு படுறாங்களோ அவங்கள போய் கேட்கலாம். ஆனா அன்னைக்கே முத்துவோட அம்மா பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆனா முத்துவோட அண்ணி அப்படி இல்ல. ரொம்ப பாங்கா பேசுனாங்க. அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு, கடைசியா முத்துவோட அண்ணி வீட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கமா போறாங்க. சமையல் கட்டுல ஏதோ வேலை செஞ்சுட்டு கொல்லை பக்கமா வந்த முத்துவோட அண்ணிக்காக 1/4 மணி நேரத்துக்கு மேல ஒளிஞ்சிருந்து காத்துட்டு இருந்தவ, அவங்க கொல்லை பக்கம் வந்த உடனே அங்கிருந்து, "ஏங்க, என்னங்க நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? ஏங்க, ஒரு சின்ன விஷயங்க. அதனால தான் வந்தேங்க. நீங்க போக மாட்டீங்களா?" "இல்லைங்க, முத்துக்காகங்க. முத்துவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காகங்க. உங்கள கெஞ்சி கேட்குறேங்க. 2 கேள்வி கேட்டுட்டு போயிடுறேங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க வூட்டு ஆளுகிட்டலாம் போய் கேட்கறக்கு பயமா இருக்குது. உங்க மாமியாரு உங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா அடிக்க வராங்க. உங்ககிட்ட ஏதாவது 2, 3 விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, நான் கம்முனு அப்படியே போயிடுவேன். ப்ளீஸ்ங்க, உங்கள கெஞ்சி கேட்குறேங்க. எனக்கு மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க." படபடன்னு பேசுறவன பார்த்து சுத்தி முத்தி பார்க்க, தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை ஆட்கள் எல்லாருமே கண்ணுக்கு தெரியுறாங்க. "என்னன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரோட தம்பி முத்து எப்படிங்க இறந்தாரு?" "எத்தன வாட்டிங்க கேட்பீங்க? ஆஸ்துமா. அதனால தாங்க இறந்து போயிட்டாரு." "உங்களுக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்கா?" "எனக்கெல்லாம் யார் மேலயும் சந்தேகம் இல்லைங்க. அவருக்கு உடம்பு சரியில்ல இறந்து போயிட்டாரு." அதுக்குள்ள டக்குன்னு முத்து காத அமுத்தி பார்க்க, ஆல்ரெடி லைன்ல இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் என்னமோ சொல்ல, டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. 10 நிமிஷமா பார்கவி கிட்ட எல்லாமே கேள்வி கேட்டுமே பார்கவி எந்த பதிலும் சொல்லாம, "எனக்கு எதுவுமே தெரியலீங்கன்னு" மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூ வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயும் போய் விசாரிக்க முடியல. 2 வாட்டி சங்கவியோட அம்மா கிட்டயுமே பார்கவியோட அம்மா கிட்டயுமே விசாரணை நடத்துறதுக்காக ட்ரை பண்ணாரு. ஆனா அவங்க எல்லாரும் வீட்டு ஆம்பளைகளுக்கு பயந்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் சங்கவியோட அப்பா கிட்ட போய் விசாரிக்க போக அவர் அடிக்க வந்துட்டு, அதுக்கப்புறமா சங்கவி சொன்ன அதே பதில்களை சொல்றாரு. இப்போ
முத்துவோட வீட்டுல போய் யாருக்கிட்டையுமே என்ன நடந்துச்சுன்னு கேட்க முடியாத சூழ்நிலை. சாயங்காலம் 7 மணிக்கு யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது விரட்டி அடிக்காத குறையா ஊர்ல இருந்து வந்து அதே குறிஞ்சியில உட்கார்றா. குறிஞ்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அவரே ஃபோன் பண்ணி, நரேன் சார், ஊர்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களா? ஆமா சார். நைட் என்ன பண்ண போறீங்க? தெரில சார். குறிஞ்சியிலே படுத்துக்கலாமான்னு பார்க்குறேன் சார். நல்லா இருக்கு போங்க. கிராமத்து சைடு நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேய் வந்துட போகுது. சிரிச்சுக்கிட்டே சொன்னவருக்கு அதுக்கப்புறம் மறுபடியுமே, சார் என்ன சார் பண்றது? நான் ஒன்று சொல்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவர் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலமா உங்களை பார்க்கறக்கு வராரு. வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு. இன்னைக்கு நைட் அவர் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கங்க. நாளைக்கு நாம் பார்த்துக்கலாம். சார் எத்தனை நாள் சார் இப்படி? இல்ல, நாளைக்கு இந்த விஷயம் முடிஞ்சிடும். சார் என்ன சார் சொல்றீங்க? நிஜமாலுமேவா? சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துல இருந்த சலுப்பெல்லாம் பசியெல்லாம் ஓடியே போயிடுச்சு. ஆமா சார். என்ன சார் பண்ண போறோம்? அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்க பேசுனதெல்லாம் நான் ஆல்ரெடி காலில் இருந்துட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன். ஆமா சார். அதனால ஒரு சின்ன கேம் நாளைக்கு விளையாண்டு பார்க்கலான்னு தோணுது. அந்த கேம்ல மேபி நாம போடுற வலையில கண்டிப்பா அந்த மீன் சிக்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இது அப்படி ஒன்றும் பெரிய கேஸ் மாதிரி தெரியல. இந்த கேஸ்ல குற்றவாளி குற்றத்தை மறைக்கிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் ரொம்ப குறைவு. கேஸ் யாரு குடுக்கல, சந்தேகம் யாரு குற்றவாளி மேல படல அப்படிங்கிறதுக்காக அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க. அதனால நாளைக்கு நாம போட போற ஒரு சின்ன டிராமால குற்றவாளி மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் எத்தனை நாள் இழுத்துருக்குமோ, நான் மறுபடியும் போய் முத்துக்கிட்ட எப்படி மாட்டியிருப்பனோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், கான்ஸ்டபிள் வந்துடுவாரு. வந்தோடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நாளை காலையில் நான் சொல்கிற மாதிரி அதே கான்ஸ்டபிள் கூட நீங்கள் மறுபடியும் இதே ஊருக்கு வாங்க. நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. நிச்சயமாக நாளைக்கு அநேகமாக 99% குற்றவாளி பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார். சொல்லிட்டு உற்சாகமாக ஃபோனை வைக்கிறா நரேன். நரேனோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எப்படியோ யார் பண்ண புண்ணியமோ இப்படி ஒரு ஆள் மூலமா நமக்கு உதவி கிடைச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அறிவாளி அறிவாளி தான் நினைச்சுக்கிட்டு கான்ஸ்டபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் நரேன். காலையில 7:30 மணி அப்படிங்கும் பொழுது நரேனை ஏத்திக்கிட்டு அந்த போலீஸ் ஜீப்பு புழுதியை கிளப்பிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வருது. ஊர் சனத்தோட கண் எல்லாமே அந்த ஜீப் மேலேயே தான் இருக்கு. வண்டியை ஒருத்தர் ஓட்ட உள்ளுக்குள்ள பின்னாடி நரேன் உட்கார்ந்துருக்க, அதுவே கூட ஒரு கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஊர் சனம் எல்லாமே அந்த வண்டி பின்னாடியே போறாங்க. அதுல நிறைய பேர் பேச்சு. ஏற்கனவே கள்ளக்கா உரிக்கும் பொழுது நரேன் கேட்ட பாட்டி எல்லாம் கூட, ஏ இவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டானாட்டு இருக்குது, போலீஸ் பிடிச்சிட்டு வருது வர அவனை, நம்ம முத்துமே ஏதோ தப்பு பண்ணியிருப்பானாட்டு இருக்குது இவன் கூட சேர்ந்துக்கிட்டு, அதனாலதான் போலீஸ் ஜீப்ல வராம்பாரு அப்படின்னு தனக்கு தானே கட்டுக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜீப்பு பின்னாடியே போறாங்க. ஜீப் நேரா போய் முத்துவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. வீட்டுக்கு வெளியில பல்லு விளக்கிட்டு இருக்கக்கூடிய நிவாஸ் ஜீப்பை சந்தேகமா பார்க்க உள்ள இருந்து கையில எதையோ வச்சுக்கிட்டு வெளியில வராரு நிவாஸோட அப்பா, அதாவது முத்துவோட அப்பா. பொம்பளைங்க எல்லாருமே சமையல் கட்டுல இருக்க. பொம்பளைங்கன்னா பார்க்கவியும் அவளோட மாமியார் மட்டும்தான். சமையல் கட்டுல இருந்து வெளியில வர வேலை செய்யற ஆட்கள் எல்லாருமே காட்டுல இருந்து எட்டி பாக்குறாங்க. காலையில 6 மணிக்கு காட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட ஏதோ ஜீப் வருதேன்னு எட்டி பார்க்க 1/4 மணி நேரத்துல ஊர் சனம் மொத்தம் முத்துவோட வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஊட்டு சனம் எல்லாமே அந்தந்த வேலையை அப்படியே அப்படியே போட்டுட்டு முன்னாடி வந்து வீட்டுக்கு வெளியில நிக்க, வெளியில இறங்கின எஸ்ஐ நல்லா அந்த வீட்டை ஊர் கூட்டம் கூடுறதுக்குள்ள சுத்தி பார்த்துறாரு. நரேனை அங்க இருக்கிற எல்லாரும் முறைச்சு பார்க்க நிவாஷ்க்கும் நிவாஷோட அப்பாவுக்கும் அடிக்கலான்னு கூட தோணுது. இங்க யாருங்க நிவாஸ்? நான் தாங்க நிவாஸ். ஆ, உங்க மாமனார் பேர் என்ன? எங்க மாமனார் பேரு மாரிமுத்துங்க. முத்துங்கிறது யாரு? முத்துங்கிறது என் தம்பிங்க. முத்து இறந்து எத்தனை நாள் ஆச்சு? அது வந்துங்க, உடனே முத்துவோட அப்பா முன்னாடி வந்து, ஐயா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுங்க. ரொம்ப நாளாவே உடம்பு சுகம் இல்லாம தாங்க இருந்தான். திடீர்னு பொண்டாட்டி ஏதோ கசாயம் வச்சு குடிச்சு குடிச்சு அவ இறந்து போயிட்டாங்க. உடனே டக்குன்னு சங்கவியோட அப்பா, அப்பு அப்படி இல்லைங்க, மாப்பிள்ளைக்கு ஆஸ்துமா இருந்துச்சுங்க, அதனால அவர் ஆவி குடிக்கும் பொழுது மூச்சு திணறி இறந்துட்டாருங்க. மற்றபடி என் பொண்ணு வச்சு கொடுத்த கசாயம்னு சொல்ல முடியாதுங்க. நான் கேட்ட கேள்விக்கு கேட்ட ஆள் மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்க தானே முத்துவோட அப்பா? ஆமாங்க. உங்க பையன் எப்ப இறந்தாரு?
வருஷமாவும் போகுதுங்க. நான் அடுத்த மாசம் வருஷம் கும்பிடணுங்க. ஏன் நீங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல? நோயினால இறந்து போனவனுக்கு எப்படிங்க நானு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. ஏதோ உங்க சின்ன மருமக தான் உங்க பையன கொன்னுட்டாங்கன்னு ஊர் முச்சுடும் பரப்பிட்டு இருக்கிறீங்களாமா, நீங்களும் உங்க மனைவியுமே? அப்படியா? ஐயய்யோ! நெசமா இல்லைங்க. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. உங்க பையனோட இறப்புல உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட்டா வந்து குடுக்கவே இல்ல? ஐயா! அதெல்லாம் அப்படி இல்லங்க. பையன் நெசமாலுமே நோயில தாங்க இறந்து போனாரு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காங்க உங்க சின்ன மருமக மேல இப்படி ஒரு பழிய போட்டுருக்கீங்க? அது வந்துங்க, டக்குன்னு ஊர் சனத்துலேருந்து ஒரு பொம்பள, "அது ஒண்ணுமில்லப்பா. அந்த அந்த அம்மாவுக்கு மருமக சின்ன மருமகன்னா சுத்தமா ஒத்து வராது. பெரிய மருமக, சின்ன மருமகளும் ஒண்ணுமில்லாம தான் வந்தாங்க. ஆனா, பெரிய மருமக இவிங்களா பார்த்து கட்டி வச்சது. சின்ன மருமக காதல் கல்யாணம். அதனால முன்னாடி இருந்தே இஷ்டம் கிடையாது." யாருங்க கூட்டத்துல இருந்து பேசுறது? யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க. எஸ்ஐ இப்படி கேட்கும் பொழுது, கூட்டத்துல இருந்து வந்த அந்த சத்தமுமே அப்படியே அடங்கி போயிருது. ஓ! அப்போ உங்க மருமகள நீங்க கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. சரி, அதெல்லாம் 2வது பார்த்துக்கலாம். இப்போ உங்க பையனோட இறப்பு நோய்வாய்ப்பட்டு கிடையாது. யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் வந்திருக்கு. ஐயா! கேஸுங்களா? யார் குடுத்துருக்கிறா? யாரோ குடுத்துருக்குறாங்க. ஐயா! இவனா குடுத்தாங்க? இவ யாருன்னே தெரியாதுங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. வேணா என் மருமகள கேட்டு பாருங்க. முன்னாடி வந்த சங்கவி, ஆமாங்க. இவரு ஒரு நட்புன்னு எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சொன்னது கிடையாது. இவர நான் பார்த்தது கூட கிடையாது. ஊர விட்டு வெளியில போய் எதுவுமே பண்ணாத எங்களுக்கு, ஊருக்கு வெளியில எப்படிங்க இப்படி ஒரு நட்பு இருந்திருக்கு? இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. வந்து எங்க வீட்டுக்கார பத்தி கேட்டாரு. நாங்களும் ஏதோ தெரிஞ்சத சொன்னோம். ஆனா, எங்க வீட்டுக்காரோட நட்புன்னு இவரு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவரு ஒரு பத்திரிக்கையாளரு. இங்க சும்மா வந்தப்போ, உங்க பையனோட கொலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அத பத்தி கண்டுபிடிக்கணுங்கறக்காக ஒரு முயற்சியில இறங்கியிருக்கிறாரு. எங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பண்றாரு. இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்ல சொன்னது இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் தான். வந்த காரணம், எதுக்காக வந்திருக்கங்கிற விஷயம் இப்போதைக்கு பிரகாஷ், பாலு, நரேன் அண்ட் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு மட்டுமே தெரியணும் அப்படிங்கறக்காக உள்ளூர்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ல இருந்து எஸ்ஐல இருந்து போலீஸ்க்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கறக்காக நரேனை விட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நேரடியாவே எஸ்ஐ கிட்ட இப்படி சொன்னதும் ஒரு பொய் தான். ஊர் சனமெல்லாம் பத்திரிக்கையாளராமாடி, பார்க்கறக்கு படிச்ச மாதிரி இருக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும்டி. கடலக்கா உரிச்ச பாட்டி கூட இதே வார்த்தையே சொல்றாங்க. இல்லைங்க, கொலை யாரு பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னுலாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. வீட்ல நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம். கொலையை யார் பண்ணாங்கன்னா, கொலையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். சங்கவி பாட்டுக்கு உளர ஆரம்பிக்கிறாங்க. 2 நிமிஷம் அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு, கான்ஸ்டபிள் சார், நாம சந்தேகப்பட்ட பிரகாரம் நிவாஸோட மாமனாரு, சங்கவியோட அப்பா, அப்புறம் முத்துவோட அப்பா இவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. எல்லாரும் பதறி போய் நிக்க, முன்னாடி வந்த முத்துவோட அம்மா, பார்கவி, சங்கவி எல்லாரும் துடிக்கிறாங்க. சார், இல்ல, இங்க யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ்ஐ ஒரு நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு, ஓ, யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எப்படி சொல்றீங்க அப்படி? முன்னாடி வந்த சங்கவி, எங்க அப்பா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாருங்க. எங்க வீட்ல இருந்தும் யாரும் எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. கல்யாண நாள்ல இருந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்ப இவங்க வீட்டுக்கே போனேன். எங்க அப்பா வீட்டுக்கு அவங்களும் வந்ததில்ல. எங்க அப்பாவும் வந்ததில்லங்க. அப்போ உங்க அப்பாவா இருக்கறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிறீங்க. ஆமாங்க. டக்குன்னு முன்னாடி வந்த முத்துவோட அம்மா, ஐயா, எங்க வீட்டுக்காராவும் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எப்படி அவ்ளோ துல்லியமா சொல்றீங்க? அன்னைக்கு அவங்க ஊர்லயே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. விருந்துன்னு பெரிய மருமக வீட்ல கூப்ட்டுருந்தாங்க. ஆனா அவங்க விருந்துக்கு வரல. வெளியூருக்கு போய் கட்டுத்தரைக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போயிட்டு, பையன் செத்து போயிட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் ஊருக்கே வந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கறக்கு எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க. அப்போ வச்சு பார்த்தோம்னா, இப்ப நிவாஸோட மாமனாரும் தான் காரணம்னு நெனைக்கிறேன். அப்படித்தானே? டக்குனு முன்னாடி வந்த பார்கவி, இருக்காதுங்க. எங்க அப்பாவும் இருக்காது, எங்க வீட்டுக்காராவும் இருக்காது. காரணம் ஏதாவது இருக்குதா? காரணம்லாம் எதுவும் இல்ல. இறந்து போன அன்னைக்கு, அதாவது முத்து இறந்து போன அன்னைக்கு, உங்க அப்பாவும் உங்க வீட்டுக்காரும் இதே ஊர்ல தான் இருந்தாங்க. ஆமாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருந்தாங்க. ஆமாங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்காரும், உங்க அப்பாவும் ஒரு வாட்டியாவது முத்துவ பார்த்தாங்களா? பார்த்துருப்பாங்கங்க. அப்ப அவங்களா தான் இருக்கும். கான்ஸ்டபிள், ஜீப்ல ஏத்துங்க.
இல்ல. அவங்களா இருக்கறக்கு வாய்ப்பு இல்ல. தயவு செஞ்சு எங்க அப்பாவ எங்க வீட்டுக்காரையும் விட்டுருங்க. அவங்களா இருக்கறக்கு வாய்ப்பே கிடையாது. பார்கவி கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போக, வேற யாரா இருக்க முடியும்? இது கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது, கொலை செஞ்சது கண்டிப்பா உங்க வீட்டுக்காரவோ, உங்க அப்பாவா தான் இருக்கும். முதல்ல எங்க அப்பாவ ஏத்துங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கார ஏத்துங்க. போய் அடிக்கிற அடியில என்ன பதில் வருதுன்னு நாமளும் பார்க்கலாம். எதுவுமே பேசாம நிவாஸ் முன்னாடி போக, பார்கவியோட அப்பா மட்டும் நான் எதுவுமே பண்ணலங்கன்னு புலம்பிக்கிட்டு போறாங்க. பாருங்க, உங்க வீட்டுக்காரர் எதுவுமே பேசாம முன்னாடி போறாரு. இதுலயே தெரியல பண்ணது உங்க வீட்டுக்காரர் தான் இருக்குன்னு. இல்லைங்கய்யா, எங்க வீட்டுக்காரர் இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்லிக்கிட்டே 2 பேத்தையும் ஜீப்ல ஏத்த, திரும்பி பார்த்து பார்கவி கெஞ்சறத கூட பார்க்காம, கூட்டிட்டு போய் நல்லா வச்சு பெண்ட நிமித்துனேன்னா பதில் சொல்லிருவாங்க. என்ன வயசானவர் தாங்க மாட்டாரு. அவருக்கு இது எங்கேயாவது சரி, அத நான் என் வாயால எப்படி சொல்ல முடியும்? வச்சு வெதுப்பறதுல பார்கவியோட அம்மா, சொந்த பந்தங்க எல்லாருமே எஸ்ஐ கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க. பார்கவி கால்ல விழுகாத குறையா, அவங்க 2 பேரும் இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்க, சங்கவி கூட கெஞ்சறா. முத்துவோட அம்மா மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதும்மா. கூட்டிட்டு போயி கான்ஸ்டபிள் எல்லாத்துக்குமே ரெடியா சொல்லிட்டீங்கல்ல. அந்த ஈர துணிய போட்டு, குச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கல்ல. அடிக்கிற அடியில உச்சி கழண்டு போயி, மண்டை பேதலிச்சு போயி, எஸ்ஐ சொல்றத கேட்டுட்டு பார்கவி டக்குன்னு, அவிங்க 2 பேரும் இந்த கொலைய பண்ணல. அதெப்படிம்மா இவ்ளோ கரெக்ட்டா சொல்ற? ஊரே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க, பார்கவி பார்த்த எஸ்ஐ, "எப்படிம்மா? எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்ற?" "ஏன்னா அந்த கொலைய பண்ணது நானு." பார்கவி சொன்ன இந்த ஒரு வார்த்தை அந்த ஊரையே ஆட்டி வச்சிருச்சு. சங்கவிக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போய் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணுல கண்ணீரோட பார்கவியை பார்க்கறா. முத்துவோட அம்மா அப்பா கூட தலையில இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க. முத்துவோட அம்மா அப்பாக்கு மட்டுமா? பார்கவியோட அம்மா அப்பா நிவாஸ்க்கும் தான். டக்குன்னு ஜீப்ல இருந்து இறங்கி வந்த நிவாஸ், பார்கவி என்ன உளர்ற? பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்காத. உளரல, நான் தான் பண்ணுனேன். நான் தான் பண்ணுனேன். எங்க அப்பா வண்டியிலேருந்து இறங்க சொல்லுங்க. எங்க அப்பானால அதெல்லாம் தாங்க முடியாது. எங்க அப்பா பாவம். வண்டியிலேருந்து இறங்க சொல்லுங்க. உங்க அப்பா பாவங்கிறதுக்காக நீ பண்ணாத கொலைய நீ பண்ணன்னு ஏத்துக்க போறியா? இல்ல, நான் தான் பண்ணுனேன். பின்னாடி வந்த முத்துவோட அம்மா, என்னடி உளர்ற? நீ பண்ணன்னு சொல்ற? எப்புட்றீ சொல்ற? நான் தான் பண்ணுனேன். அதனால நான் சொல்றேன். எதுக்காகடி பண்ணுன? உன்னால தான் பண்ணுனேன். என்னாலயா? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? ஆ? கல்யாணம் பண்ணி வச்சையே 16 வயசு ஆகாத என்னைய என் மூத்த பையன் ஊதாரி ஊதாரி அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா என் இளைய பையன் பொறுப்பானவன் நல்லவன், குடும்பத்தை மேல கொண்டாந்துருவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதை பார்த்தாவது மூத்தவனுக்கு பொறுப்பு வருமோன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எனக்கு யார் பொண்ணு கேட்டீங்க? உங்க 2வது பையன் முத்துக்கு தானே கேட்டீங்க. அப்ப நான் படிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது உங்க பையனை கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா எங்க அம்மா அப்பாட்ட அதை பண்ணி இதை பண்ணி பேசி சோத்துக்கு விதி இல்லாத குடும்பம் பெரிய பணக்கார விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போதுன்னு சொல்லிட்டு 3 வேளை புள்ள நல்லா சோறு திம்பா. நாளை காலம் கழிச்சு அந்த புள்ளைக்குமே அதோட வாரிசுக்குமே சோத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உன் 2வது பையன் முத்துவ கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்லி எங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்தா, ஒரு நாள் நீயும் உன் புருஷனும் வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? 2வது பையனுக்கு இப்போதைக்கு பண்ண வேண்டாம், ஜாதக பிரகாரம் மூத்த பையனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீயும் உன் வீட்டுக்காரரும் வந்து உன் மூத்த பையனுக்கு என்னை கேட்டீங்க. ஞாபகம் இருக்குதா? கொஞ்சமாவது என் மனசை நினைச்சு பார்த்தேலா? எத்தனை நாள் கழிச்சு 2வது பையனுக்கு தான் என்ன முடிவு பண்ணி 6 மாசம் கழிச்சு வந்து மூத்த பையனுக்கு என்ன கட்டுறதுக்காக கேட்டீங்களே, அது உங்களுக்கு நியாயமா பட்டுச்சா? நினைக்கலாம், பெரியவங்களா பார்த்தது தானே, சோத்துக்கு விதி இல்லாத வீடு சோத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு. பொம்பளை மனசு உனக்கு தெரியாது? இத்தனை வயசாயிருக்குது, உனக்கும் உன் வீட்டுக்காருக்குமே நிச்சயம் பண்ணி இதுவே மாத்தியிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? கட்டிட்டு வந்திருப்பல்ல. என்னால் அப்படி முடியாது. போற பக்கமெல்லாம் வார பக்கமெல்லாம் முத்து பொண்டாட்டி முத்து பொண்டாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் எத்தனை ஆசை வார்த்தை குறிச்சு. நியாயம்தான், நெசந்தான். மூத்த பையன் சைக்கிள்ல ஊதாரியா அந்த காடு இந்த காடுன்னு வந்து சீட்டாடிட்டு வந்திருந்தான். உன் இளைய பையன் காடு தோட்டத்துக்கு போக அதை இருக்க இதை இருக்க தேங்காய் உரிக்கன்னு பொறுப்பா இருந்தா. யாருக்கு ஆசை வராது பொறுப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? ஆனா அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு உன் மூத்த பையனுக்கு என்னைய கட்டி வச்சீங்க. பரவாயில்ல, கல்யாணம் ஆயிடுச்சேன்னு நானும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா
எங்க போனாலும் எங்க வீட்டுக்கார இறக்கி பேசியுமே, தோ அவனை ஏத்தி பேசியுமே எனக்கு மனசுக்குள்ள வன்மத்தை உண்டாக்கிட்டீங்க. அதோட நின்னுச்சா, கல்யாணம் ஆன பொறவு தானே தெரியுது, எதனால உங்க 2வது பையனுக்கு நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னு. ஜாதகமெல்லாம் காரணம் கிடையாது. அங்க நிக்கிறாளே அம்மனி, இவளோட மயக்கத்துல ஒரு 2வது பையன் மயங்கினதுதான் காரணம். எல்லாரும் அவளையே வெறுப்பா பார்க்க, சங்கவி மட்டும் அவளை கண்ணீரோட பார்த்துட்டு நிக்கிறா. என்னடி அழுகுற? உன்னால தான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அது தெரியுமா? இல்லைன்னா எனக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் நடந்திருந்திருக்கும். நானும் ஏன் ஊதாரிய கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்க போறேன்? போற பக்கமெல்லாம் பொறுப்பான பையன கல்யாணம் பண்ணியிருக்கணும் உனக்கு பெருமை. கல்யாண ஆகியோட பொறுப்பு வராத இந்த ஆள்னால எங்க போனாலும் எனக்கு ஏசு மட்டும்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு, ஜாதகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காதல் வலையில சிக்கினதுனால தான் என் கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு. மனுஷன்னு உன்னை கொன்னுட்டதுக்கு அப்புறம் எப்படி அந்த மனசுக்குள்ள உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? சரி, வந்துச்சு. கோவம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு. எதையுமே காட்டிக்க கூடாதுன்னு இந்த குடும்பத்துல நான் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தேன். காரணம், ஆயப்ப வீட்டுக்கு திரும்பி போனோம்னா மானம் போயிருங்கிறக்காக தான். 10வது குறைக்கு வயித்துல புள்ள வேற வந்துடுச்சு. கல்யாணமாயி 3 வருஷம் எப்படி புள்ள வேண்டான்னு தள்ளி போட்டதுக்கு காரணம் இந்த ஆளோட ஊதாரித்தனம் தான். சொல்லுங்க. தட்டெடுத்து வைக்கிறதுல இருந்து, பாய் விரிக்கிறதுல இருந்து, எல்லாத்தையும் துவைச்சு போடுறதுல இருந்து ஒண்ணுலயும் பொறுப்பு கிடையாது. காலில் பட்டது பட்ட மாதிரி, போட்டது போட்ட மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய ஆம்பளைக்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே பார்த்த ஆம்பளை பொண்டாட்டி கூட பொறுப்பா இருக்கும் பொழுது எவளுக்கு தான் வயது தெரியாது? அது பொறவா ஊரு சன்னமெல்லாம் பேசுது பேசுதுன்னு இங்க நிக்கிறானே என் புருஷன். அந்த ஆள் கேட்டு கேட்டு நானுமே கல்யாணமாயி 3 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளைய பெத்தேன். பொட்ட பிள்ளைய பெத்தேன். அம்மனி வந்துட்டா. அடுத்த வருஷமே ஆம்பளை பையனை பெத்து போட. தோ இங்க நிக்குதே இந்த அம்மா, என் புருஷனை பெத்தவ. வாய் நிறைய அவனா பையனை பெத்துட்டா, நீ வாரு பிள்ளைய பெத்திருக்கிறன்னு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவளை ஏத்தி பேசுச்சு. கல்யாணம் மூச்ச நாள்ல இருந்து சங்கவியை பார்த்தா இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவ ரொம்ப பெருமையானவ, பையனை பெத்தவ. ஏமா, நான் உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி என்ன ஆம்பளை பையனு பொட்ட பிள்ளையுமே ஏத்த இறக்கத்துல இருக்கிறாங்க? நீ ஒரு பொம்பளை தானே, உன்னை எந்த இறக்கத்துல உங்க வீட்டுக்கார் நடத்திட்டு இருக்கிறாரு? இல்ல, நீ 2 ஆம்பளை பையனை பெத்து போட்ட, 2 ஆம்பளை பையனுக்குமே பொட்ட பிள்ளை தானே கட்டி வச்சிருக்கிற. ஆம்பளை பையன் யோசிச்சின்னா ஆம்பளை பையனை கட்டி வைக்கலையே. என்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குது? பொட்ட பிள்ளைய பெத்தவெல்லாம் சும்மானுமே, ஆம்பளை பையனை பெத்தவெல்லாம் பெருசுன்னு. பிள்ளைய பெக்கிறவ எல்லாருமே பெருமைக்குரியவதா. புள்ள பெத்த நாள்ல இருந்து எத்தனை திட்டு வாங்கியிருப்பேன் உங்ககிட்ட. நல்ல நாள் பொல்லாத நாள் கிடையாது. அட, வெளியில போகும்பொழுது ஏதாவதுனா பொட்டப்பிள்ளை மேல சொல்றது, உள்ள போகும்போது ஏதாவதுனா பொட்டப்பிள்ளை மேல சுத்துறது. எனக்கு பெரிய மருமக தான் பிடிக்கும். சின்ன மருமகளை பார்த்தாலே வயிறு எரியுது. ஆனா என்ன, இவளுக்கு புள்ள அவனுக்கு பையன் அவ்வளவுதான் சொல்லும் பொழுது உனக்கு அது பெருமையா இருக்கலாம், எனக்கு அது எரிச்சலா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஐயோ அப்பா எனக்கு கடக்கிறதுக்கே அப்படி இருந்துச்சு. எப்படி இருக்கும் நீங்களே எல்லாரும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இது என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்னு. எப்படியோ பல்ல கடிச்சிட்டு குடும்பத்தை நடத்திடலான்னு சொல்லி பார்த்தா 2வது குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லை. அதுவாது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், நம்ம மனசை நிம்மதிப்படுத்திக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவன் மாசமானான். அப்பதான் எனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. 2வது பிள்ளையா பிறக்கணும்னு நான் கோயில் கோயிலா ஏறி ஏறி வேண்டினேன். அவகிட்டையும் பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்கன்னு தான் சொன்னேன். காரணம் என்னமோ அவளுக்கு ஒரு புள்ள பையன் பிறக்கணும்னு கிடையாது, அவளுக்கும் பொட்ட பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சேன். சங்கவியை பார்த்து, என்ன உனக்கு கோயில் கோயிலா இழுத்துட்டு சுத்துனது உனக்கு பொட்ட பிள்ளை பிறந்து நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகவா? என்ன மாதிரியே நீ வேதனைப்படணுங்கிறக்காக. சங்கவி உடனே தயங்கின குரலோட குரல் எல்லாம் அப்படி இறுகி பிடிக்க, கண்ணீர் மல்க, நீ கூட இப்ப பொட்டப்புள்ள ஆம்பளை பையனு வித்தியாசம் பாக்குறதானே? ஒரு கேள்வி கேட்டாலும் நச்சுன்னு கேட்டாலேன்ட்டு அதை கூட கவனிக்காம மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா பார்க்கவி. 2வது பையனா பிறந்துச்சு. இன்னும் எனக்கு ஏசு பேச அதிகமாக தான் இருந்துச்சு. எங்க வீட்டு சைடு போனாலும் சரி, எங்க சித்தி அத்தை பெரியமாலும் இங்க வந்தாலும் சரி, இங்க இருக்கிற சின்ன மாமியா பெரிய மாமியா எல்லாருமே, உங்க கொழுந்தனாருக்கு வாரு 2 பையன், உனக்கு ஒரு உள்ள 2வது குழந்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 10வது குறைக்கு எனக்கு பார்த்த மாப்பிளைய அவ காதல் திருமணம் பண்ணிட்டா. நானு ஊதாரியை கட்டிக்கிட்டேன். அவனை பாரு, அவ எப்படி பொறுப்பா இருக்கிறான். உன் புருஷன் பாரு, புள்ளைக்கு இத்தனை வயசாகி இப்படி இருக்கிறான். நாளைக்கு உன் புள்ளை உட்காந்துட்டானா என்ன பண்ணுவ? இப்படி பொறுப்பில்லாத ஆம்பளையை வச்சுக்கிட்டுன்னு என்னால எந்த பேச்சையும் காதுல கேட்க முடியல. அன்னைக்கு கூட இந்த ஆள் செத்து போற அன்னைக்கு எங்க அம்மா அப்பா கெடா வெட்டி விருந்து போட்டது எனக்கு 2வது பையன் பிறக்கணுங்கிறக்காக தான். நான் அப்பதான் முடிவு பண்ணினேன், ஏதாவது ஒரு வழியில 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கொண்டரலாம் அப்படின்னு. எனக்கு வெறி வந்துச்சு. ஆனா
வந்த வெறி முத்து மேலதான் வந்துச்சு. இவன் மட்டும் காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லாம இருந்திருந்தானா என்னை கட்டியிருந்திருப்பான். எனக்கு இவ்வளோ அசிங்கம் இருந்திருந்திருக்காது. என் மனசும் நொந்து போயிருந்திருக்காரு. அதனாலதான் அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுங்க தெரிஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி கசாயம் வச்சு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிருந்த அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள நான் ஒரு மூலிகையை கலந்தேன். விஷ மூலிகை. விஷ பாம்பு கூட மூலிகை பக்கத்துல போறதுக்கு பயப்படுற அளவுக்கு நடு காட்டுக்குள்ள நான் காட்டுக்கு போற பக்கமா பார்த்து அதை பறிச்சுட்டு வந்தேன். அவ பறிச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா இது கூடமே இதை கொஞ்சம் கொஞ்சமா தடவி விட்டேன். புருஷனுக்கு எப்போ உடம்பு சரியில்லாம வேணாலும் போகும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பத்திரமா வச்சிருக்கக்கூடிய அந்த மூலிகை டப்பால இதை கலந்து வச்சேன். விஷத்தன்மை எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாதது. வாயில போட்ட உடனே நுர வந்துடும். அந்த ஆள் ஆவி பிடிக்கல என்ன பண்ணாலும் சரி, இல்லை கசாயத்தில் ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணினேன். இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இதை ஒருவேளை வீட்டில் வேற யாராவது குடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு யாரு செத்தாலும் சரின்னு இருந்துச்சு, என் பிள்ளை தவிர. ஏன்னா அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. அன்னைக்கு என்னமோ அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் விருந்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பொண்டாட்டி புருஷன் மட்டும் இருந்திருக்காங்க. இந்த ஆளுக்கு வழக்கம் போல உடம்பு வலியில உடம்பு சரியில்லாம போயிருக்கு. பொண்டாட்டி கசாயம் காய்ச்சி கொடுத்துருக்கான், செத்து போயிட்டான். எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஏற்கனவே என் மாமனார் மாமியாருக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது. செத்து போனதுக்கு அப்புறமா எப்படியோ பேச்சை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி இவன் மேலேயே ஓரளவுக்கு பழி வந்துச்சு. கேஸு யாரும் கொடுக்கல. அதனால நானும் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு நடந்த இவ்வளோ பெரிய துரோகம் தான் என்னை இப்படி வன்மமாக மாற்றிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமானு உங்களுக்குலாம் தோணலாம். மறுபடியும் அதே பதிலை சொல்கிறேன். பார்க்கவி இடத்துல இருந்து பாருங்க, இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆசை ஏமாந்து போகிறது, ஊதாரியை கட்டிட்டு அவங்க கூட அழுகிறது, தண்ணி அடிக்கிறவன் சீட்டாடுறவங்களோட குடும்பம் நடத்துறது எப்படி இருக்கும்? சொல்லிட்டு அவன் நிக்க அவளை அடிக்கிறக்காக முத்துவோட அப்பா ஆத்திரத்துல அங்கிருந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டு அடிக்க வர அதுக்குள்ள எஸ்ஐ முன்னாடி வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு. ஒரு சனமே அவளை பேச அதுக்குள்ள பார்க்கவியோட அம்மா அப்பாவை அவளை போட்டு அடிக்க, இதே மாதிரி சங்கவியோட அம்மா அப்பா சங்கவி பக்கத்துல நின்றுகிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்க. அங்க பெரிய கலவரமா இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? 2-3 வாட்டி கட்டினதுக்கு அப்புறமா ஒரே அமைதியாக பார்க்கவி தான் வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதனால இப்ப பார்க்கவி நாங்க அரெஸ்ட் பண்றோம். நீங்க அதுக்கு மேல அவங்களை வெளியில கொண்டாடணும் அப்படின்னாலோ இல்ல அவங்களுக்கான தண்டனை பார்க்கணும் அப்படின்னாலோ நேரா கோர்ட்ல போய் பார்த்துக்குங்க. அது உங்க குடும்ப விஷயம், நாங்க தலையிட மாட்டோம். ஆனா இப்ப சொன்ன வாக்குமூலம் எல்லாத்தையுமே எங்க கான்ஸ்டபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை போட்டு அவங்களுக்கான தண்டனை நாங்க வாங்கி கொடுத்தா ஆகணும். சொன்னதுக்கு அப்புறமா பார்க்கவி தான் கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அங்கேயே போட்டுட்டு சேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜீப்ல ஏறி உட்கார்றாங்க. பொண்ணு மட்டும் முத்துவோட அம்மாவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க. பார்க்கவி பொண்ணை பார்க்க, அவ பொண்ணு பார்க்கவி பார்க்கன்னு கண்ணெல்லாம் நனைஞ்சு போயிடுது பார்க்கவிக்கு. ஒரு நிமிஷம் தன்னுடைய வன்மத்தை மறந்திருந்தா பொண்ணு அனாதையா நின்றுக்க மாட்டாளேங்கிற எண்ணம் இருந்தாலும் கணவர் இருக்காருன்னு ஜீப்ல ஏறி உட்கார்ந்தவ யாரையும் பார்க்காம அப்படியே இருக்கிறா. ஊர்ல இருக்கிற எல்லாருமே முத்துவோட அம்மாவுக்கும் சங்கவிக்கும் நிவேஷ்க்கு மாத்தி மாத்தி சமாதானம் சொல்ல வந்து எல்லாரும் பார்க்கவியோட மகளை கட்டிப்பிடிச்சும் அழுக ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்ல முக்காவாசி பேரு நரேனை நல்ல விதமா பார்க்க, கால்வாசி பேர் இன்னும் நரேனை முறைச்சுக்கிட்டே தான் நிக்கிறாங்க. நரேன் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு, அப்பாடா முத்துவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டோம், பாவம் முத்துன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பும் பொழுது கடலை உடிச்சிட்டு இருந்த 3 பாட்டிக்கு பக்கத்துல வந்து, ஏனப்பா நீ போலீஸ்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை? நான் போலீஸே இல்லையே பாட்டி, அப்புறம் எதுக்காக அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க? அவங்க போலீஸு. அப்ப நீ முத்துவோட ஃப்ரெண்டுன்னு போய் தானே சொன்ன, உன்னை எதுவும் கேட்காம போறாங்க? இல்ல பாட்டி, நான் போயிட்டு வரேன். எவனே தெரியல வந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை போட்டுவிட்டு போறான் பாரு, எவ்வளோ பெரிய கைகாரனா இருப்ப. பாட்டிக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு அவனுக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. சரி, நம்ம நேர்மையா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்து நின்று 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மெயின் டவுனுக்கு பஸ் பிடிச்சு வந்து தன்னுடைய ஊருக்கு பஸ்லயும் வந்து சேர்றான். தான் ஸ்டாப்ல இறங்கி பாலுக்கிட்டையுமே பிரகாஷ்கிட்டையுமே விஷயத்த சொல்லி பிரகாஷ்க்கு கோடி கோடி நன்றிகள் சொல்லிட்டு அவன் தான் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி பேசுறான் நரேன். சார், கோடி நன்றி சார், நீங்க இல்லைன்னா என்னால இதை பண்ணியிருக்க முடியாது. அப்பவே சொன்னல நரேன், இது சாதாரண விஷயம் அப்படின்னு. சார், ஆனா இந்த டிராமா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைச்சீங்க? எப்படி பார்க்கவி மேல சந்தேகப்பட்டீங்க? சிம்பிள். நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விஷயத்த பேசும் பொழுது நான் உங்களுக்கு காலில் லைன்ல இருந்தேன் இல்லையா? ஆமா சார். அப்ப எல்லாருமே
கரெக்டா தான் பேசுனாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கோவத்தையுமே, ஒரிஜினல் ஆத்திரத்தையுமே, முத்து மேல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஆனா பார்கவி மட்டும் ரொம்ப சூதானமா, சாதாரணமா இருக்கிற மாரி நடிச்சாங்க. வழக்கமா இந்த மாரி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது, எல்லாரும் எப்படி நடந்துக்குவாங்களோ, அதுக்கு ரொம்ப மாறுபாடா இருந்தாங்க. 10 நிமிஷம் பேசலையுமே எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு ஆஸ்துமா மட்டும்தாங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க கிளம்புங்கங்கிற வார்த்தை தவிர, வேற எந்த எமோஷனலையும் அவைங்க காட்டாத பொழுதே, தான் பண்ற தப்ப மறைக்கிறாங்களோன்னு எனக்கு சின்ன சந்தேகம் தான் வந்துச்சு. வழக்கமா இந்த மாரி கேஸ்ல ஒரு டிராமாவோ, ஒரு பொய்யோ சொன்னோம்னா, அது எப்படி வெளிவந்துரும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாரி 2, 3 கேஸ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால தான் சின்னதா ஒரு பொய் போட்டு பார்கவியோட ஆட்கள அவளுக்கு ரொம்ப நெருக்கமான அவைங்க அப்பாவையும், கணவரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தூண்டி விட்டேன். அத பண்ணும் பொழுது பார்கவி ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. அதுக்கேத்த மாரியே எஸ்ஐ கிட்ட பார்கவியோட அப்பாவையும், வீட்டுக்காரையுமே அடிக்கிற மாதிரி, உரைக்கிற மாரி வார்த்தைகள விட்டுக்கிட்டே இருங்க. பயப்படுற பார்கவி உண்மைய உளறிருவாங்கன்னு நெனச்சேன். அதே மாரி நடந்துருச்சு. பட் நரேன், இது எல்லாமே லக்குன்னு சொல்லலாம். லக்ல தான் நமக்கு இது கிடைச்சுச்சு. பட் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் உங்களுக்கு முத்துவோட தொல்லையும் கிடையாது. நாளைலருந்து நீங்க எப்பவும் போல வேலைக்கும் போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஓகே. சொல்லிட்டு கிரிச்சந்திரன் வச்சதுக்கு அப்புறமா, முத்துவோட தொல்லை கிடையாது. ஆனா இந்த மேனேஜர் தொல்லை இருக்குதே. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குளியல போட்டுட்டு அலுப்புல அப்படியே படுத்தும் தூங்கிர்றேன். கரெக்ட்டா மணி 11:30. அதே மாதிரி காலடி சத்தம், அதே மாதிரி சத்தம். எந்திரிச்சு உட்கார்ந்தவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா, அதே இடத்துல அதே உருவம் வந்து நிக்க, முத்துவ பார்த்து, "என்ன தண்டனை வாங்கி குடுத்தாச்சு. போதுமா?" எங்க? அந்த ஆள் இறக்கவே இல்லையே! இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குற்றவாளிக்கான தண்டனைய நாம இப்படிதான் வாங்கி குடுக்கணும். இப்போ நீ சொன்ன மாரி அவங்கள நான் கொன்றதுனா, நானும் ஒரு குற்றவாளி ஆயிருப்பேன்ல. ஆனா, குற்றவாளிக்கு தண்டனையும் கிடைச்சு, நானும் நியாயத்த நிரூபிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறமா முத்துவோட இடத்துல இருந்து எந்தவித சத்தமும் வரல. எந்தவித முனகலும் வரல. பதிலும் வரல. அந்த உருவமும் கண்ணுக்கு தெரியல. மனசு நிம்மதியானவன் டக்குன்னு படுக்கலான்னு போகும் பொழுது, அந்த நேரத்துல அவனோட மொபைல் அடிக்க, அதுல அம்மா நம்பர் வருது. அத பார்த்த உடனே இவனுக்கு படபடக்க ஆரம்பிக்குது. ஐயையோ! முத்து ஒருவேளை நான் பார்கவி கொல்லணும்னு நினைச்சிருப்பானோ? ஆனா நான் பார்கவிக்கு தண்டனை தானே வாங்கி குடுத்தேன். அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே! நெனச்சுக்கிட்டே ஃபோன பயத்துல நடுங்குன கையோட அட்டெண்ட் பண்ணி, "அம்மா சொல்லுமா." "ஏன்டா நரேனா, அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு?" "ஏம்மா என்னம்மா ஆச்சு?" "என்னடா ஒரு வாரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற, ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிற." "என்னம்மா சொல்லற?" "ஆமாண்டா, நானும் ஒரு வாரமா நீ ஃபோன் பேசுவேன்னு ஃபோன் பண்ற, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற. உன் கூட வேலை செய்ற பையன் பாய்க்கு தான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டேன். ஏதோ வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியூர் போயிருக்கிறேன்னு சொன்னேன்." "ஏம்மா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட பேசுனேன்லம்மா நானு." "5 நாளைக்கு முன்னாடியா? எப்படா? ஏதோ ஒரு நாள் சாயங்காலம் சிக்கன் ரைஸ் வாங்கி தின்னுட்டு வந்துட்டு இருக்கிறமான்னு சொன்னியே, அன்னைக்கு பேசுனதோட சரியே." "இல்லையேம்மா, பாப்பாக்கு கூட வயித்து வலின்னு சொன்னியே." "வயித்து வலியா? அவளுக்கு என்ன குத்துக்கலாட்டுக்கு வந்திருக்கிறா பாரு. ஊர்ல திருவிழான்னு அரிசி மாவு காய்ச்சனது கூட இருக்குன்னு அந்த அரிசி மாவு தின்னுட்டு வந்திருக்கிறா. அவளுக்கு என்ன வயித்து வலி?" "இல்லம்மா, நீ ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி, பாப்பாக்கு உடம்பு சரியில்ல, வயித்து வலி, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குற, அவளுக்கு வாயில ரத்தம் வருதுன்னு, வாயில ஓடுற தப்பு தப்புன்னு." "ஏம்மா, ஏன்டா குத்துக்கலாட்ட புள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறா, நல்லா பட்டைய போட்டு அவளுக்கு வாந்தி இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது ரத்தம்லாம் சொல்ற, அறிவில்ல உனக்கு? ஊர் திருவிழா கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? அந்த மாதிரி ஒரு வேலையே வேண்டாம், முதல்ல கிளம்பி வா நீ." "மா முதல்ல பொறுமையா பேசுமா, ஏம்மா இப்படி கத்துற?" "பின் என்னடா, ஊர் திருவிழா, நோம்பி சாட்டி இருக்கிறாங்க, வாங்கடான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு. அந்த பையன் பாலுவி பிரகாசி இந்த மாதிரி கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா ஒரு வாரம் எங்கேயோ போய் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிற. அன்னைக்கு சாப்பிட்டேன்னு சொன்னவனோட ஃபோனை வச்ச வந்தேன், அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. இப்ப என்னம்மா கட்டுக்கதை பேசிட்டு இருக்கிற, தூக்கத்துல உளர்றியா?" "மா நான் இந்த வாரம் சனி ஞாயிறு லீவுக்கு வரேம்மா." "என்னமோ தெரியல, அந்த பையனை கேட்டா ஒரு வாரம் எங்கேயோ போயிட்டேங்கிற, போன் எங்கேயோ உடஞ்சு போச்சுன்னு இந்த பிரகாஷ் சொன்னேன். சரிப்பட்டு வராது. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு பாடம் போட வேண்டியத நல்லா மந்திரிச்சு விட்டு அனுப்பிச்சாதான் உண்டு. மரியாதையா சனி ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு கிளம்பி வரையாக்கு." "சரிம்மா." போனை வச்சவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்போ அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒருவேளை முத்துவோட வேலையா தான் இருக்குமோ? முத்து நமக்கு முதல்ல அறிமுகமாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா கிட்ட சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வரேன்னு கடைசியா பேசினேன். அப்போ இந்த முத்து நம்மளை ஏமாத்திட்டானா? அப்ப நிஜமாலுமே முத்து ஒரு டம்மி பேய் தானோ? தெரியாத ஒரு சத்தியத்துக்கும் டம்மி பேய்க்கும் பயந்து நாம பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோமோ? ஆமா, அது பவர்ஃபுல்லான பேயா இருந்தாதான் எதுக்கு நம்மள சுத்திக்கிட்டு இருக்குது? அது ஊருக்கு போய் கொலையாளியை கண்டுபிடிச்சு கொண்டிருந்திருக்குமே. எத்தனை பேய் படம் பார்த்துருக்குறோம். எப்படியோ
நம்மளும் ஒரு கொலையை கண்டுபிடிச்சிருக்கோன்னு நமக்கு நாமே பெருமை பேசிக்க வேண்டியதுதான். ஆனா எக்காரணத்தை கொண்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பாலுக்கும் பிரகாஷுக்கும் சொல்லவே கூடாது. நினைச்சவன் மறுபடியும் பாயில போய் படுக்கிறான். ஆனா தூக்கம் மட்டும் வரல. அவனை நினைச்சு அவனுக்கே பெருமைப்பட்டுக்கிறதா இல்ல பாவப்பட்டுக்கிறதான்னு தெரியல போல. கடைசியா கண்ணை மூடும் பொழுது அவங்களுக்குள்ள வந்த ஒரே ஒரு உருவம் பார்க்கவியோட குழந்தை மட்டும்தான். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதையை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.